அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். யாதுமாகி நின்ற சக்தி என்னும் பெண்களுக்கான நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள நம் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்க வந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் தங்கம் அம்மா அவர்களையும் திருமிகு சிவகாம சுந்தரி அம்மா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள வாசகர் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது வரவேற்புரை அறிமுக உரை. இன்றைய நாளில் நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் மருத்துவர் வி. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மிகுந்த பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இவர் BSMS பட்டதாரி, துவாரகமாயி சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை மற்றும் திருவண்ணாமலையில் எர்த் இந்தியா நேச்சுரல் லிமிடெட் ஆகியவற்றின் தலைமை மருத்துவராக இருப்பவர். 29 ஆண்டுகளுக்கும் மேலாக சித்த மருத்துவத்தில் அனுபவம் கொண்ட ஒரு திறமைமிக்க மருத்துவர். மேலும் சவாலான புதிய நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடித்தல், மருந்துகளின் கலவையை உருவாக்குதல், கல்லீரல் மற்றும் சிறுநீரக நோய்கள் உட்பட்ட பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க புதிய வழிகளை கண்டுபிடிப்பதில் மிக அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றார். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக 27 மருத்துவ திட்டங்களை நடத்தியுள்ளார். தனியார் மற்றும் அரசு பயிற்சி மருத்துவர்களுக்கும் பயிற்சி அளித்து வருகின்றார். தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளுக்கு இதுவரை 10 நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளார். இவரது சிறப்புமிக்க மருத்துவ பணிகள் மேன்மேலும் சிறக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. தற்பொழுது சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்தல். நம் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் வி. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை நமது அன்பின் வெளிப்பாடாய் நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் துணை முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் சிறப்பு செய்திடுவார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அவர்கள் சிறப்புரையாற்றுதல். தற்பொழுது மகளிர் நல வாழ்வில் சித்த மருத்துவம் என்ற தலைப்பில் நம்மோடு உரையாட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் வி. பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்போடு சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வினை ஏற்படுத்தி இப்படி ஒரு வாய்ப்பு பொதுமக்களுக்கு நேரடியாக சந்திக்கும் ஒரு வாய்ப்பு நாங்கள் பயன்படுத்துகிறது. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம டாக்டர்ஸ் பண்ணுவோம், நிறைய நோயாளிகளை பார்ப்போம். அப்படி ஒரு இதில் நேரடியாக பப்ளிக்கிட்ட ஒரு 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 ஏற்பாடை பண்ணி கொடுத்த சார், டெப்டி டைரக்டர் சார் அவர்களுக்கும், முதலேருந்தே ஊக்கமளித்த மேடம் அவர்களுக்கும், இப்படி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் கிடையாது, ஆனால் ஒரு கிளினிஷியன்னா ஒரு 10 ரூமுக்குள்ளே ஒரு 30 வருஷமாக நோயாளிகளை டெய்லி பார்த்துட்ருக்கேன். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 29-30 வருஷம் ஆச்சு. டெய்லி மினிமம் 30 நோயாளியை பார்த்துருப்பேன். மினிமம் 30 வேறையாவது மினிமம் நான் சொல்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் நோயாளியாவது பார்த்துருப்பேன். ஸோ ஒரு கிளினிக்கில் நம்ம இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி நோய்களை கணிக்கிறோம், எப்படி அதை வியாதிகளை நம்ம பண்ணுறோம், அதை எப்படி எவாலுவேட் பண்ணுறோம். அதுலேருந்து இப்போ சித்த மருத்துவத்துக்கும் அடிப்படை தத்துவத்துக்கும் இப்போ உள்ள நவீன மருத்துவத்துக்குமான உள்ள என்ன வித்தியாசங்கள் என்னென்ன, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம ஹெரிட்டேஜ் நம்மளுடைய பாரம்பரியன்றது என்ன. இப்போ உலகம் பூரா மருத்துவ முறை இருக்குது, நம்மகிட்டையும் மருத்துவ முறை இருக்குது. அப்போ இதுக்குமான வித்தியாசம் என்ன. இப்போ நம்ம ஏதோ ரொம்ப ஓரம் தள்ளி போயிட்டோமா, இல்லை நம்மகிட்ட உள்ள ஹெரிட்டேஜை இழந்து நிற்கிறோமா அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம போக பார்க்கலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் நிறைய ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தலைப்பே ஒரு பெரிய ஒரு தலைப்பாக கொடுத்துருக்காங்க, அது யாதுமாகி நின்றாய் சக்தி அப்படின்ட்டு. இதை கேட்டவுடனே அப்படியே எனக்கு என்ன சொல்கிறது, அந்த பேருக்குள்ளே அவ்வளோ இது இருக்குது. ஏன்னா இது எப்படி அந்த பேரை செலக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஆக்சுவலாக என்னென்னா, பொதுவாக 2 எனர்ஜி உலகத்தை இயக்கிறதா சொல்லுவாங்க. ஒன்று சிவ எனர்ஜி, ஸ்டேட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டிக்னா அது நிலையான தன்மையுடையது. ஸோ சக்தி எனர்ஜின்றது ஒரு டைனமிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. டைனமிக்னா அதுதான் எல்லாத்தையும் நிகழ்த்துது.
ஒரு இடம் கொடுக்கறது சக்தின்னு சொல்லிட்டோம்னா அதை வந்து இயக்கிறது யாருன்னு கேட்டால் சக்தி. இது இடம் கொடுக்கறது சிவம்னு சொன்னோம்னா அது உள்ள இயக்கமாக இருக்கிறது வந்து சக்தி தான். இது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு இது. அதனால தான் நம்ம ஆதி பராசக்தி அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ ஆதின்றது ட்ரூ, அது கடைசி, அதுக்கு மேலே இல்லை. ஆதினா அதுதான் எண்டு. ஸோ அதுதான் இது ஆக்சுவலாக இந்த பொருள் வந்து ரொம்ப இப்போ இந்த யாதுமாய் நின்றாய் சக்தின்றது ரொம்ப பெரிய பொருள். இது நாங்கள் நியூட்டனோட ஒப்பிடுவோம். ஆக்சுவலாக பேச்சில் வந்து நியூட்டனோட ஒப்பிடுவோம். இது எப்படி தேர்ந்தெடுத்தாங்க தெரில. எனக்கு அதை கேட்டவுடனே, அந்த பேரை கேட்டவுடனே வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு எங்களை நாங்கள் உள்ள நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால யாதுமாய் நின்ற சக்தின்றது ஒரு வார்த்தையாக தெரியல. அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைனமிக் எனர்ஜி. அது இதுதான் உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்குது. நம்ம போக போக அதை பார்க்கலாம். ஸோ இது இப்படி ஒரு தலைப்பு, ரொம்ப நல்ல தலைப்பு. யாருக்கு கொடுத்தான்னு தெரியல. எப்படி ஒருவேளை தேவியே வந்து இறங்கி கொடுத்தாங்கிறது தெரியல. ஒரு நல்ல தலைப்பு. நெக்ஸ்ட் அருணாச்சல சிவா, ப்ரொனவுன்ஸ் டு ஹோலி ஃபீட் ஆஃப் குரு. இதில் என்னென்னா, ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு அகடமிக்கில் படித்து அந்த ஒரு பிஎஸ்எம்எஸ் வந்து ஒரு நிறுவனத்தில் ஒரு இன்ஸ்டியூஷனில் ஒரு படித்து வெளியே வர்றோம். ஒரு கல்வின்றது எப்பயுமே 2 டைமென்ஷனில் இருக்கும். ஒன்று ஒரு இன்ஸ்டியூஷனில் படிக்கிற கல்வி, ஒன்று இன்ஸ்டியூஷனை தாண்டி படிக்கிற கல்வி ஒன்று. எங்கள் சித்த மருத்துவத்தை பொறுத்தளவு கல்வி வந்து அந்த 2 கல்வியில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கல்வியிலே 5 வருஷம் படிப்பிலே எல்லாமே கொடுத்துட முடியாது. இந்த 2வது கல்விக்கு வந்த பிறகு தான் ஒரு உண்மையான கண்ணு திறந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதில் டைமென்ஷன் நிறைய இருக்குது, நிறைய டைமென்ஷன் இருக்குது. ஒரு சித்த மருத்துவன்ற அந்த ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். அந்த வைத்திய பிரிவு மட்டும் தான் பேச போகிறோம். ஆக்சுவலாக வாதம், வைத்தியம், யோகம், ஞானம், சாஸ்திரம் அப்படின்னு 4 இருக்குது. அதில் நம்ம வைத்தியத்தை மட்டும் எடுத்து பேச போகிறோம். எப்போயுமே ப்ரிஸ்கிரிப்ஷன் 3ன்னு சொல்லுவோம். ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து 3ன்னு சொல்லுவோம். ப்ரிஸ்கிரிப்ஷன் 3னா நான் எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் 1. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, மந்திர பிரயோகம்னு ஒரு பிரயோகம் இருக்குது, அது ஒன்று இருக்குது. அப்புறம் ஒளி எனர்ஜி, லைட் எனர்ஜியை வச்சு மணி, மந்திரம், ஔஷதம். மணினா லைட் எனர்ஜியை பண்ணுறது. லைட்னா சூரியன் வந்து மேல்னு வச்சோம்னா சந்திரனை வந்து ஃபீமேல்னு வைப்பாங்க. இந்த 2 எனர்ஜியும் எப்படி வைத்தியத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பெரியவங்க வந்து வேர்ட் பை மவுத் அப்படி சொல்லி அந்த ஓரல் டீச்சிங் சொல்லுவோம், அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. இந்த மணி மந்திர பிரயோகம் வந்து அவங்க தான். இப்போ இந்த மணி மந்திர பிரயோகம் வந்து சித்தர்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய அந்த அவிழ்தம் மட்டும்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த 2 ப்ரிஸ்கிரிப்ஷன் நாங்கள் தெரியாது. ஸோ அது வந்து இது அவிழ்தம் மட்டும் தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அந்த அவிழ்த்தை பற்றி அடுத்து நம்ம போவோம். ஸோ அதனால தான் நம்ம அந்த யதார்த்தமாக இருக்கிறத விட அந்த ப்ரொனவுன்ஸ் டு ஹோலி ஃபீட் ஆஃப் குருன்னு சொல்கிறதுக்கு அந்த அவ்வளோ அர்த்தம் இருக்குது. நெக்ஸ்ட், பொதுவாக வந்து சார் அது ஏதோ மேலே எழுத்து இதாக இருக்கு நினைக்கிறேன். அதில் அதுக்கு முன்னாடி உள்ள பிபிடி அது அந்த ஃபாண்ட் வந்து வர மாட்டேங்குது. பெண்கள் வந்து பிறக்கிறதுலேருந்து நம்ம ஒரு 6-7 பருவம் பிரிப்போம். இது வந்து மாடர்னில் உள்ள பிரிவு. நம்மள பேதை, மங்கை அப்படின்னு ஒரு 8 பருவம் இருக்குது. இது சில்ட்ரன், பீபர்ட்டி, மெச்சூரிட்டி, மெனோபாஸ், கடைசியில் எல்டர் கடைசி வரைக்கும் பிரிப்போம். இந்த ஒவ்வொரு ஏஜ்லேயும் ஒவ்வொரு ஹார்மோன்ஸோட சுரப்பியல் வந்து இருக்கும். நெக்ஸ்ட், சித்த மருத்துவம்னா என்ன அப்படின்னு ஒரு பேசிக் இருக்கும். யூஸ்வலாக உலகம் பூரா ஒரு மருத்துவம் இருக்குது. சித்த மருத்துவம்னா அதுக்கு ஒரு பேஸ் அடிப்படை இருக்கும். இது என்னென்னா, சித்தம்னா கான்சியஸ்னஸ் நாங்கள் சொல்லுவோம். கான்சியஸ்னஸ்னால் நம்ம உணர்வோடு செயல்படுறது.
மெமரி இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கான்சியஸில் வேலை பார்க்குறவங்க தான் சித்த மருத்துவர்கள். இந்த கான்சியஸில் வேலை பார்க்குறவங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா வியாதிகள் எல்லாமே வந்து இந்த கான்சியஸில் ஏற்படுற மாறுபாடுகள் தான் வியாதிகள்னு சொல்லுவோம். இப்போ ஜெனட்டிக்கலாக வந்து ஒரு மரபு ரீதியாக ஒரு வியாதி வர்றதெல்லாம் ஒரு இந்த 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 பிறவியில் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்சியஸில் இருந்தோம்னா அதே கான்சியஸ் அந்த ஜெனட்டிக் மோடு அடுத்ததுக்கு நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இண்டிவிஜுவல் கான்சியஸ்னு சொல்லுவோம். 2 கான்சியஸ்னஸ் இருக்குது. அதாவது நம்ம எப்படி ஒரு அறிவோடு இயங்குறோமோ அது மாதிரி யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குது. மழை வர்றது, வெயில் பெய்கிறது, வெயில் வர்றது, மார்கழி மாதம் குளிர் வர்றது, இது ஒரு சைக்கிள், ஒரு புயல் வர்றது, இந்த மாதிரி அதுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு கான்சியஸ்னோட இயங்கிட்டு இருக்கு. அதை நம்ம காட் கான்சியஸ்னு சொல்லலாம் பெரியவங்க வந்து. ஸோ இந்த 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 மனிதனான உள்ள இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்லேருந்து அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸோட கலக்கிறது தான் சித்தர்களோட வேலை. சித்தர்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் கான்சியஸோட கலந்து யூனிவர்சல் கான்சியஸ்லேயே இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கான்சியஸில் வேலை பார்க்குறவங்க தான் அவங்க. இந்த கான்சியஸில் ஹியூமன் கான்சியஸில் வரக்கூடிய அந்த பதிவுகள் தான் வியாதியாக மாறுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த சித்த மருத்துவன்றது இந்த கான்சியஸ்னஸ் சித்தம் அப்படின்னா பதிவு, மூளை பதிவுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த கான்சியஸ்னஸை வந்து வேலை பார்க்குறவங்க தான் சித்த மருத்துவர்கள் வந்து. இது சித்த மருத்துவ தோற்றம் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இந்த தமிழ் எப்போ தோன்றுச்சோ அப்போ இருந்து இருக்குது ஆக்சுவலாக. அப்போ இது வந்து ரொம்ப காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4005 இயர்ஸ்க்கு முந்தையன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அதுக்கு முன்னாடி இருக்கலாம், 10,000 கூட இயர்ஸ் சொல்லிக்கலாம். இதை வந்து எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா அந்த எழுத்துகள் வடிவெழுத்தை வச்சு தான். இப்போ வந்து நம்ம சமஸ்கிருதத்தில் உள்ளதெல்லாம் கிரந்தம்னு சொல்லுவாங்க. கிரந்தத்தில் உள்ளதை கிரந்த காலம்னு ஒரு காலம் இருக்குது. கிரந்த காலம் வந்து ஒரு 3000 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு கணிக்கிறாங்க. இந்த இப்போ நம்ம சித்தர்கள் பாடலாம் பார்த்தோம்னா கேலப்பா பாரப்பான்னு இருக்கும், அது ஸ்டான்ஸாஸ் எல்லாம். அது மாதிரி அந்த மாதிரி உள்ள எழுத்து வடிவங்கள்லாம் வந்து 3000 வருஷத்துக்கு முற்பட்டதுன்னு இப்போ ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எழுத்தோட வடிவத்தை வச்சு, எழுத்தோட ஸ்டான்ஸா ஒரு பாடலில் இருக்கிறத வச்சு பார்த்தப்ப அதுதான் முற்போக்கானதுன்னு முந்தியதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உடலம்பூரா இருக்கிற வைத்தியத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா உடல் மனம் இருக்குது. உடல் மனம் ரெண்டு இருக்குது. இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிகிற உடம்பு, ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரிகிற உடம்பு, கண்ணுக்கு தெரியாத ஒரு சட்டில் பாடி, அதாவது மன உடம்புன்னு ஒரு உடம்பு இருக்குது. இந்த மன உடம்பும் இந்த கண்ணுக்கு தெரிகிற ஃபிசிக்கல் பாடி ரெண்டுமே, பரு உடம்பும் மன உடம்பும் ரெண்டும் ஒரே மாதிரி தண்டவாளம் மாதிரி கோகரன்ஸாக போகணும். இந்த கோகரன்ஸாக போகலை, மன உடம்பு வேகமாக இருக்குது அப்படின்னா வியாதி வந்துடும். அதுக்கு பேர் சைக்காட்ரிக் டிசீஸ் நம்ம சொல்லுவோம். இல்லை நம்ம பரு உடம்பு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு பேர் நம்ம வந்து என்ன சொல்கிறது சோபை மெட்டபாலிக் டிசார்டர் அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இந்த மன உடலும் இந்த உடலும் ரெண்டுமே ஒரே கோகரன்ஸாக போகணும். இந்த உடல் மனம் ரெண்டுக்கும் ஆரோக்கியத்துக்கான மருத்துவத்தை கொடுக்குறது சித்த மருத்துவம். இப்போ மாடர்ன் சயின்ஸில் நம்ம போனோம்னா நேராக ஃபிசிக்கல் பாடியில் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து இந்த லிவர் எப்படி இருக்குது, ஹார்ட் எப்படி இருக்குது, இப்போ இருதயம் எப்படி இருக்குது, மூளை எப்படி இருக்குது, என்னென்ன ஹார்மோன் இருக்குது, என்னென்ன ரிசெப்டார்ஸ் இருக்குது, இப்படி மார்க்கர் இருக்குது, இந்த அளவீட்டில் வச்சு அவங்க முடிவு பண்ணுவாங்க. மனதை பற்றின பெரிய ஒரு இது இருக்காது. பேசுகிறது வேணால் கணக்கிட்டு எடுத்துக்குவாங்களே ஒழிய ஒரு ஆன்சைட்டி நியூரோசிஸ் அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்து டக்குன்னு மருந்தை போட்டுருவாங்க அவங்க வந்து. இப்போ இந்த உடல் மனம் ரெண்டுக்குமான மருத்துவம் அளிக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சித்த மருத்துவமும் நவீன மருத்துவ பார்வை ரெண்டு வேறுபடுது. இது ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கிறது ஆரோக்கியம். நெக்ஸ்ட், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின். அதாவது மருந்தே வேண்டான்றாங்க. வாழ்நாள் பூரா மருந்தே வேண்டான்றாங்க. யாருக்குன்னா உணவை எப்படி சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்ணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மருந்தே தேவையில்லைன்னு அவங்க ஐயா சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நீர் எப்படி சாப்பிட்ணும்னா நீரை வந்து சுருக்கிக்கணும், சுடுதண்ணி தான் குடிக்க சொல்கிறாங்க. மோர் வந்து பெருக்கின்றது மோர் அதிகமாக நிறைய குடிக்க சொல்கிறாங்க. மோர் வந்து என்ன செய்யும்னா அந்த இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்ஸில், கட் பயாலஜின்னு சொல்கிறாங்க. அதாவது குடலில் உள்ள நுண்ணுயிர்கள், நல்ல நுண்ணுயிர்கள் வந்து வளர்க்குற தன்மை வந்து மோருக்கு இருக்குது. இப்போ டயபெட்டிஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் மோர் நிறைய குடித்தவங்களாம் நேரமாக கண்ட்ரோல் ஆகிறாங்க. ஏன்னா அந்த நுண்ணுயிரோட அளவு வந்து குறையிறனால தான் இன்சுலின் செக்ரேஷன் குறையுது. அந்த நல் நுண்ணுயிர்கள் வந்து குறையிறனால தான் வந்து எல்லா டிசீஸும் வருது. இப்போ குடலை சரி பண்ணோம்னா சரியாகணும். ஒரு என்ன கட் பிரெயின் சிண்ட்ரோம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டுக்கும் மூளைக்கும் இதுக்கும் பெருங்குடலுக்கும் உள்ள சம்மந்தத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ மோர் பெருக்கி, ஸோ மோரை வந்து ரொம்ப நிறைய குடி சொல்லியிருக்காங்க. நீர் சுருக்கி நெய்யை வந்து உரிக்கணும். நெய் ஏன் சாப்பிட்ணும்னா உலகத்திலே ஒரு மருத்துவத்தில் தான் நெய்யையும் எண்ணெயும் சாப்பிட சொல்கிறாங்க. ஒன்று வந்து சித்த மருத்துவம், இன்னொன்று ஆயுர்வேத மருத்துவம், ரெண்டு தான். நெய் வந்து தான் அந்த விட்டமின் ஏடிகேன்னு ஒரு விட்டமின்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்னு சொல்லுவோம். ஃபேட் சொல்யூபிள் விட்டமினை வந்து நீங்கள் நவீன மருத்துவத்தில் மீன் மாத்திரை மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு ஃபேட் சொல்யூபிள் விட்டமின்
ஒரு மீன் மாத்திரை மட்டும் தான் இன்றைக்கு வரையும் வந்திருக்கு. நம்ம இதில் நெய்யையும் எண்ணெயும் நம்ம மருந்தாக கொடுக்குறோம். விட்டமின் டிக்கு நிறைய பற்றாக்குறை போனதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து நெய்யும் எண்ணெயும் நம்ம உள்ளே சாப்பிடாம விட்டதும் இந்த இது காரணம் தான். ஸோ நெய்யை உருக்கி சாப்பிடணுன்றாங்க. உள்ளே அப்படியே சாப்பிட்டோம்னா மெட்டபாலிசம் ஸ்லோவாகும், ஜீரணிக்கிற திறன் வந்து குறையும். நெய்யை உருக்கி சாப்பிடுவாங்க. உண்பவர் தான் பேருரைக்கே போமை பிணியுமே. அதாவது நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவருக்கு தம் பேருரைக்கே பிணியே வராதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம். நெக்ஸ்ட் சார், எதை நீ உண்கிறாயோ அதுவும் ஆகிறார்கள். ஆக்சுவலாக வாட் யூ திங்க் வாட் யூ ஆர்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக தான் நம்ம இருக்கிறோம். இப்போ நான் ஏதோ ஒரு இதில் பேசுகிறேன், என்னோடய ஹெல்த் இப்படி இருக்குன்னா நான் சாப்பிட்ட பொருளோட குணம் தான் எனக்கு இருக்கும். அது மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோங்கிற வச்சு தான் அதோட குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு. இப்போ நான் வெறும் காளானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். காளான் எதுலேருந்து உருவாகுது? கழிவுலேருந்து உருவாகுது. அப்போ எனக்கு கழிவு உடம்புல தேங்கும். இப்படி ஒவ்வொரு தன்மைக்கும் ஒரு கத்திரிக்காய் விளையுது. நல்ல தண்ணியில் விளையிற கத்திரிக்காய் இருக்குது, இப்போ பூச்சி அடித்த கத்திரிக்காய் இருக்குது, மருந்து அடித்த கத்திரிக்காய் இருக்குது, ஒரு கழிவு நீரில் விளையிற கத்திரிக்காய் இருக்குது. இந்த மூணுக்கும் ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது? 3 கத்திரிக்காய் ஒன்று தான், நியூட்ரிஷன் வேல்யூ ஒன்று தான் நினைக்குது. ஆனால் இதை வந்து நம்ம சாப்பிட்றோன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளோட குணமும் பண்பும் மாறும்னு சொல்கிறாங்க. எதை நீ உண்கிறாயோ அதுவாக ஆகிறாய். நெக்ஸ்ட், சித்த மருத்துவோட அடிப்படை கோட்பாடு வந்து பஞ்சபூதம் சொல்லக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்லக்கூடிய அது. சுவை வந்து இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உப்பு, ஊர்ப்பு, அந்த 5-6 சுவையை உற்புடையது. உடல் தாதுக்கள் நாங்கள் சொல்லுவோம், இதை எங்களுக்கு அனாட்டமின்னு சொல்லுவோம். சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, என்புன்னு சொல்லி மூளை, மஜ்ஜை, சுக்கிலம்னு சொல்லுவோம். அது வந்து இருக்குது. உயிர் தாதுன்றது 3, வாதப்பித்தகம் தான் உயிர் தாது. இந்த உயிர் தாதுங்கிறது தான் எங்களுக்கு அடிப்படை. இதுதான் ஃபிசியாலஜின்னு நாங்கள் சொல்லுவோம். இயல் உடம்பு எப்படி இயங்குதுன்றது. ஸோ 3 விதமாக சொல்லுவோம். ஒன்று வந்து வாதம், ஒன்று பித்தம், ஒன்று கஃபம்னு சொல்லுவோம். அனாட்டமி வந்து உடல் தாதுக்கள். அதாவது நம்ம சாரம்னா ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட், செந்நீர்னா பிளட்டு, இப்படி ஒரு 7 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆமாம். இதில் வாயுக்கள் வந்து 10 இருக்குது. இது வந்து சித்த மருத்துவத்தோட அடிப்படை கோட்பாடு. இப்போ இதுக்கும் சயின்ஸுக்கும் தொடர்புக்கான நேரடியாக தொடர்பு இருக்குது. நெக்ஸ்ட், இனிப்பு, புளிப்பு, இந்த மாதிரி இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, உப்பு, கசப்பு, தோர்ப்பு. நம்மளோட தமிழரோட உணவு வந்து இந்த அறுசுவை உணவு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி நிறைய பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வகையான சுவையை கூட்டிடும். ஒரு வகையான ஒரு உப்பு சுவையை கூட்டி நிறைய நோயாளி வர்றாங்க, தோல் நோயோட வர்றாங்க. ஸோ இந்த அறுசுவை உணவு தான் நம்மளோட உணவு. வந்து இந்த 6 சுவையும் எவ்வளோ இருக்கணும், குறைக்கணுன்றது தான். இப்போ நம்ம டயபெட்டிஸ் நாங்கள் சொல்லினா புளிப்பு அதிகமாகிட்டா டயபெட்டிஸ் வருதுன்னு நாங்கள் சொல்லுவோம். தோர்ப்பு அதிகமாகிட்டா வாத நோய்கள் வருதுன்னு நம்ம சொல்லுவோம். கார்ப்பு அதிகமாகிட்டோம்னா இந்த மாதிரி கார்ப்பு வந்து இந்த ரத்த ஓட்டம் பாயிறதுக்கும், சளி இது மாதிரி குறைக்கிறதுக்கும், பவல் மூமெண்ட் அதிகமாக போகிறதுக்கும், ஒவ்வொரு சுவையிலையும் ஒவ்வொரு நன்மை இருக்குது, ஒரு தீமை இருக்குது. ஸோ அந்த சுவை அடிப்படை தான் மருந்தை வந்து இயக்கிறது. இதை வந்து என்ன சொல்ல ஃபார்மகோ டைனமிக்ஸ்னு அவங்க பேசுகிறாங்க நவீன மருத்துவத்தில். இப்போ ஸோ ஒவ்வொரு பொருளும் என்ன சுவையில் இருக்கோ அந்த சுவைக்கு ஏற்ற மாதிரி அதோட குணமும் இதுவும் மாறுபடும். இது ஒரு பேசிக்கான விஷயம். இது ரொம்ப ஆழமாக அவங்க வந்து பெரியவங்க அணுகியிருக்காங்க. இந்த சுவை அடிப்படையில் தான் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக ஃபைனலாக சுவையில் தான் முடியுது. இந்த ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு பூதம்னா நாங்கள் அந்த பஞ்சபூதத்தில் சொல்லுவோம். இனிப்புனா மண்ணும் நீரும் சேர்ந்தது, புளிப்புனா மண்ணும் தீயும் சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதை தான் அவங்க வந்து நிறைய குளுக்கோ கார்டிகாய்டு, அது ஹார்மோன்ஸு, சுரப்பிகள் எல்லாம் வேறு பேரை பேசுகிறாங்க. நெக்ஸ்ட், ஐம்பூதங்கள் மண், நீர், தீ, நீர், இந்த மாதிரி சுவைகள் அடிப்படையில் இந்த பூதங்களுக்கும் சுவைக்கும் ஒரு ஒற்றுமை. நெக்ஸ்ட், இது ஐம்பூதங்கள். ஐம்பூதங்களுக்கும் சுவைக்கும் உள்ள இது கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இப்போ நம்ம போயிடலாம். இது அடிப்படை வந்து இதுதான் அடிப்படையில் இயக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட், உயிர் தாதுக்கள். வாதம், பித்தம், கபம் 3 இருக்குது. இப்போ இது எதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம்னா, ஒருத்தர் வர்றாரு என்கிட்ட, நோயாளி ரூமுக்குள்ளே வர்றாருன்னா ஃபஸ்ட்டு வந்து வாத நோய் தேகி வந்து 3 தேகியாக இருப்பாங்க. வாத தேகி, பித்த தேகி, கப தேகி. இப்போ வாத தேகினா அவங்களோட காற்றோட கூறும் ஆகாயத்தோட கூறும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து காற்றோட கூறுவும் ஆகாயத்தோட கூறும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். பித்த தேகியாக இருக்காங்கன்னா தீக்கூறும் நீர்க்கூறும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். கபதேகியாக இருக்காங்கன்னா மண்கூறும் நீர்க்கூறும் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவோம். அதாவது எலமெண்ட் நம்ம சொல்கிறது. இந்த பஞ்சபூதத்தில் எது அதிகமாக இருக்கோ அதோட அடிப்படையில் குணங்கள் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா, வாத தேகி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மருந்து நிறையா கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க வந்து ஹைலி ஒலட்டைலாக இருப்பாங்க. ஒலட்டையில் இருப்பாங்கன்னா இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் நடக்கிறது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கிரவுண்டிங் இருக்காது, படன்னு இருப்பாங்க. ஒரு 10 டாக்டரை வைத்து நான் 16 டாக்டர் என்கிட்ட வருவாங்க. அப்போ நான் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி பித்த தேகினா லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். அதாவது என்னென்னா எமோஷனல் குஷன் கொடுப்போம். வாத தேகினா உங்களுக்கு சரியாயிடும் சார் ஒரு 10 தடவை கேட்டாலும் 10 தடவையும் சொல்லுவோம். பித்த தேகி அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து தீயும் நீரும் இருக்கும். இதோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா லாஜிக்கல் இருக்கும்.
இந்த ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாரா, இது என்ன சொல்கிறது, அந்த வியாதியோட தன்மை என்ன, இது என்னெல்லாம் செய்யும், கூகுளில் தேடி பார்க்குறது, இந்த இந்த கிளினிக்கிட்ட போனவங்ககிட்ட ரிவ்யூ கேட்குறது, இப்போ இந்த நோயை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணுறது, அவங்களுக்கு விட்டு இருந்துச்சாமே சரியாச்சு, இந்த ஹாஸ்பிட்டல் போனால் சரியாச்சுன்னு லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும். இப்போ வாததேயினா அந்த அங்கே போய் சரியாச்சுன்னு சொன்னால் டக்குன்னு போயிடுவார், அவ்வளோதான். இவர் அப்படி இல்லை, ஒரு டைம் எடுத்துக்குவாங்க. ஒரு பிச்சைக்காரனே வர்றாங்கன்னா டக்குன்னு பிச்சை போட்டார்னா அவருக்கு பேர் வாததேயி. டக்குன்னு கொஞ்சம் இவனா நல்லவனா கெட்டவனா பார்த்தா ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து பித்துதேயி. அந்த லாஜிக்கல் ரீசனிங். ஒரு ஒன்றுமே கேட்காம ஒரு என்ன ஒரு தாராளம் குணத்தோட போட்டாங்கன்னா அவங்க வந்து கபதேயி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 3 விதமான குணமும் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம யாராவது ஒருத்தரை பார்க்கலாம், வாததேயியா பித்துதேயி என்ன அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம எல்லாமே பிரிக்கிறோம். இது HR வரைக்கும் போகும். பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களில் வந்து பெரிய HR வரையும் போகும். யாராவது ஒருத்தர் வர்றீங்களா? யாராவது ஒருத்தர் கிட்டத்தட்ட 13-15 மெத்தட் இருக்குது. நான் கிளினிக்கில் யூஸ் பண்ணுற மெத்தட் இது. ஆக்சுவலாக கிளினிக்கில் நான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நார்வேயில் போய் ஒரு பெரிய ஆசான்ட்ட போய் படிக்கிறப்ப அவரும் மீட்டிங்கில் பேசினார். ஆனால் இந்த முறை மட்டும் சொல்லி தரல. அவர் கிளினிக்கு நான் நேராக பண்ணி நிறைய பேசினப்போ எனக்கு ரொம்ப ஆர்வமானோடனே மறுநாள் காலையில் எனக்கு தூக்கம் இல்லை. மறுநாள் காலையில் அவர் கிளினிக்கில் போய் நின்றுட்டேன். அப்போ இவர் தான் அந்தந்த மெத்தட் தான் அவர் யூஸ் பண்ணார். அப்போ அவங்க அது கிளினிக்கலாக வந்து ஒரு 10-15 மெத்தட் இருந்தாலும் உள்ளங்கை பார்க்குறது, கால் பார்க்குறது பார்த்தோன்னே இப்போ சொல்லிடலாம் ஓரளவுக்கு. நாங்கள் அது அனுபவத்தில் சொல்கிறோம். ஆனால் வந்து இது வந்து எளிமையான ஒரு வழிமுறை. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்ல அப்போ நம்ம யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு ஃபெர்டிலிட்டிக்காக வர்றாங்க வச்சுக்கோங்க,
2 பேரும் வாததையாக இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒருத்தர் வந்து கபதையாக இருக்கார், இன்னொருத்தர் வாததையாக இருந்தாருன்னா ஒருத்தர் எமோஷ்னல்லே பேசிட்டே இருப்பார், இன்னொருத்தர் கபத்தில் ரொம்ப அவரோட தேமேன்னு இருப்பார். அப்போ என்னென்னா 2 பேருக்கு புரிதல் இருக்காது, அது அன்னோன்யம் கெட்டு போயிடும். அப்போ நம்ம என்ன செய்வோம்னா அந்த மாதிரி புரிதலை சொல்லுவான். சார் வந்து இந்த மாதிரி வாத தைரியமாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. சார் வந்து இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிங்க அப்படின்னு இந்த இந்த அந்த அந்த கோஹரன்ஸ்காண்டி அது 2 பேருக்கு இடையில அன்னோனியை உருவாகிறக்காண்டி இந்த பர்சனாலிட்டி நம்ம பயன்படுத்துவோம் ஆக்சுவலாக. அப்போ இந்த தேயியோட அடிப்படைன்றது ரொம்ப முக்கியன்ற, இது சயின்ஸில் என்ன வரல. அதுதான் சொல்கிறேன்னே, இப்போ வாததையை தம்பி குட்டியாக இருந்தார்ல ஒருத்தர், அவர் வந்து ஒல்லியாக இருக்கிறவருக்கு 1 கிராம் மருந்து கொடுத்தா பித்ததைக்கு 2 கிராம் கொடுக்கணும், அந்த நீர் உடம்புக்காரர்களுக்கு 3 கிராம் கொடுக்கணும். ஒரே மருந்து தான், ஆனால் வியாதி ஒன்று தான், ஆனால் கொடுக்குற டோசேஜ் வந்து வேறுபடும். ஸோ இந்த இந்த பர்சனாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். நாங்கள் சித்த மருத்துவத்தில் நீங்கள் அடிப்படையில் இது நாங்கள் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஆக்சுவலாக என்னென்னா அந்த காலை எழுதல் சிற்காடின் ரிதம்னு ஒரு ரிதம் இருக்குது. இங்கே தெரிகிறது வந்து இது சூரியன், இது வந்து சந்திரன். உங்களுக்கு தெரியும் சூரியன் தான் உலகத்தை இயக்கிறது. சூரியன்றத கதிரில் இருந்து தான் எல்லாரும் உயிர் வாழ்கிறோம். இப்போ சூரியனை சுற்றி தான் இப்போ எல்லா கோள்களுக்கும் ராஜா வந்து சூரியன் தான். எல்லா கோள்களும் எங்கேருந்து வாங்குறதுன்னா, அதுக்கான எனர்ஜி எங்கேருந்து வாங்குறதுன்னா சூரியன்றது தான் வாங்குறது. அதனால் நம்ம ஆத்மகாரகன்னு சொல்கிறாங்க. ஆத்மகாரகன்னா நம்ம ஏதோ ஒரு உயிர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட காரகன்னா அதை இருப்பாக வச்சுருக்கவர். அதனால தான் சூரிய வழிபாடு அந்த காலத்தில் பெருசாக வச்சுருக்காங்க. இப்போ காலையில் நீங்கள் 6 மணிக்கு சூரியன் வந்துச்சுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு போயிடுது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சூரியன் நேரம் வந்து மேல் நேரம்னா ஆண் நேரம், சந்திர நேரம் வந்து ஃபெமினின் நேரம். சந்திரன் வந்து பெண்மையோடு ஒப்பிடுவாங்க, ஃபெமினின் நேச்சர். சந்திரன்னா ப்ராசஸ் ஓரியன்டட்னு நாங்கள் சொல்லுவோம், மேல்னா ஆக்ஷன் ஓரியன்டட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 இப்போ எனக்குள்ளேயும் ஃபெமினின் இருக்கும், எனக்குள்ளேயும் மேல் இருக்கும். எனக்கு மேல் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், எனக்குள்ளே ஃபெமினின் நேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ஈக்குலிபிரியத்தில் கூடவோ குறைஞ்சாலோ வியாதி. இப்போ பிசிஓஸில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மேல் நேச்சர் அதிகமாகுதோ அவங்களுக்குலாம் மீச தாடி வந்துடும். அப்போ இது எது சார் பிரச்சனை அப்படின்னா சொசைட்டியில் இன்றைக்கி வந்து இந்த காலையில் 6 மணிக்கு நம்ம எந்திரிச்சிடணும், நைட்டு 6 மணிக்கு தூங்க போகணும். அப்படி பண்ணுறோமா என்ன? யாராவது பண்ணுறோமா? நான் இல்லவே இல்லை. அப்போ என்னென்னா அந்த மேல் நேச்சரை வந்து நம்ம வந்து மேல் நேச்சரையும் ஃபெமினின் நேச்சரையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதா உள் வாங்கிக்கணும். அப்போ நைட்டில் நீங்கள் பகல் ஃபுல்லாக உடம்பு வந்து வெப்பமாகிற ப்ராசஸ் நடக்கும், நைட்டு ஃபுல்லாக குளிர்ச்சியாகிற ப்ராசஸ் நடக்கும். இந்த வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி நடக்கிறப்ப தான் உயிர் வளருது. அப்போ நான் வந்து ஒரு 10 மணிக்கு 12 மணிக்கு நான் டெய்லி தூங்குறேன்னா, டெய்லி இப்போ திருப்பி காலையில் ஒரு 8 மணி வரையும் தூங்குறேன்னா நான் 12 மணி வரையும் முழிச்சிருக்கேன் வச்சுக்கோங்க. அப்போ நான் என் பாடி வந்து குளிர்ச்சியடைய ப்ராசஸ் நான் எதிர்த்து கண்ணை முழிச்சிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பக்கத்து என் பாடி 6 மணிக்கு பிறகு நான் தூங்கிட்டு இருக்கேன்னா என் பாடி வந்து வெப்பமாடைய ப்ராசஸை எதிர்த்து நான் தூங்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த சிற்காடியன் ரிதம் சொல்லக்கூடிய இந்த சைக்கிள் வந்து மாறுறதுனால தான் முக்கால்வாசி இன்றைக்கி டிசீஸ் பேர் லைஃப் ஸ்டைல் டிசார்டர்னு ஒரே வார்த்தையில் அவங்க முடிச்சுக்கிறாங்க. மாடர்ன் சயின்ஸில் லைஃப் ஸ்டைல் டிசார்டர் அப்படின்னு மொத்தத்தில் முடிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன குழந்தைங்கள்லாம் நிறைய ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சதுனால வர வியாதிகள். பொதுவாக வந்து நைட்டில் வந்து ரிப்பேரிங் ஹார்மோன் நாங்கள் சொல்லுவோம். ரிப்பேரிங் ஹார்மோன்னா நீங்கள் காலிலேருந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் இருந்தாலும் நைட்டில் வந்து நமக்கு தேவையான சுரப்பியில் வந்து ஒரு 9 to 10, 10 to 11, 11 to 12, 1 to 2, 2 to 3, 3 to 4, 5 மணி வரைக்கும் வந்து ஒவ்வொரு சைக்கிள்லேயும் ஒவ்வொரு ஹார்மோன் வந்து சுரந்து அதை ரிப்பேர் பண்ணிடும். நான் ஃபுல்லாக நடந்த விஷயங்கள்லாம் ரிப்பேர் பண்ணோம். அப்போ யாராவது ஒருத்தர் பண்படையே முழிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ரிப்பேரிங் நடக்காது. இதுதான் நமக்கு முக்கால்வாசி டிசீஸ் காரணம். இப்போ இந்த சிற்காடியன் ரிதம்ங்கிறது முக்கியம். அதாவது பகல் வந்து வெப்பமடைகிற நேரம்னு புரிஞ்சுக்கணும், நைட்டு வந்து குளிர்ச்சியடைகிற நேரம்னு புரிஞ்சுக்கணும். பகல் வந்து நமக்கு சூரியன் வந்து மேல் நேச்சர்னு புரிஞ்சுக்கணும், நைட்டு வந்து ஃபெமினின் நேச்சர்னு புரிஞ்சுக்கணும். ஸோ மூளைக்கும் சந்திரனுக்கும் நேரடி தொடர்புக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ஆக்ஷன் ஓரியன்டட்னா மேலு, ப்ராசஸ் ஓரியன்டட்னா ஃபீமேல். இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஆக்ஷன் ஓரியன்டட்னா இப்போ நீங்கள் சார் ஊருக்கு போயிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் ஊருக்கு போயிட்டு இருந்தேன்னு ஒரு மேல் கேட்டால் சொல்லுவார். ஒரு ஃபீமேல்கிட்டே இது கேட்டிங்கன்னா ஊருக்கு போயிட்டு இருந்தீங்களா கேட்டால், ஆமாம் நான் ஊருக்கு போனேன், அங்கே பஸ்ஸில் போய் உட்காந்தேன்னா ஒரே காற்றே இல்லை, ரொம்ப சிரமம். பக்கத்தில் வேறு ஒரு ஆள் வந்து ஒரு குண்டா வந்து உட்காந்துட்டு எனக்கு இடமே இல்லை, ரொம்ப சிரமமாக போச்சு. பஸ்ஸு மூவ் ஆன பிறகு தான் காற்றே வந்துச்சு. காற்றேன்னா போகிறான் போய்கிட்டே இருக்குது பஸ்ஸு. இப்படி ஒரு கதை மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் ப்ராசஸ் ஓரியன்டட். இது வந்து ப்ராசஸ்னால் அதோட நேச்சர். அது ஆக்சுவலாக ஃபெமினின் நேச்சர்ன்றது ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக பண்ணுவாங்க. எல்லாமே நீங்கள் ப்ராசஸ் ஓரியன்டாக பண்ணணும். ஸோ நமக்குள்ளே ரெண்டுமே இருக்குது, தேவையான நேரத்தில் தேவையான வெளிப்படுத்துவோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இந்த ப்ராசஸ் இதில் வந்து இந்த நேச்சர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். ஃபெமினின் நேச்சரோ மேல் நேச்சரோ பாதிக்கப்பட்டிருக்கு, யார் எது டாமினண்ட்டாக இருக்குன்றத வைத்திய அடிப்படையில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 2 நேச்சருமே இருக்குது, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் இருக்குது. இது ரெண்டும் ஃபெர்டிலிட்டியில் பார்க்குறப்ப ரெண்டும் சமமாக இருக்கான்னு நாங்கள் பார்ப்போம். ஒருத்தர் வந்து நாதஸ்வரமே வாசிச்சுட்டே இருக்காருன்னா நாதம்னு அவங்களுக்கு தெரியும், அது ஒரு ஃபெமினின். அது மாதிரி அப்போனா அவருக்கு அந்த நேச்சர் வந்து குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் முதல்ல ஃபெர்டிலிட்டி நடக்கணும்னா நாதத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவோம். ஒருத்தர் பரதநாட்டியம் ஆடுறாருன்னா, ஒரு மேல் ஆடுறாருன்னா அவர் வந்து ஃபெமினாவே மாறிடுவார் கிட்டத்தட்ட.
அப்புறம் என்ன சொல்லுவோம்னா அந்த அப்போ அந்த ஃபெமினின் நேச்சர் அவர்கிட்ட கூடிரும், மேல் நேச்சர் போயிடும். அப்போ என்னென்னா அவர் கொஞ்ச நாளைக்கு வந்து பரதநாட்டியம் ஆடாதுன்னு சொல்லிட்டு வேறு ஒரு இப்போ ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு சிலம்பம் கற்றுக்குங்க, ஒரு அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிவிட்டு, இல்லை கலரி கற்றுக்குங்க, இல்லை ஒரு பேஸ்கெட் பால் விளாண்டுக்குஞ்சு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு இதை சொல்லுவோம். ஸோ இந்த நேச்சர்ன்றது அவ்வளோ முக்கியம்னு நான் சொல்ல வரேன். இந்த ஃபெமினின் நேச்சர் மேல் நேச்சர்ன்றது ரொம்ப நமக்கு முக்கியம். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. அதை வந்து நம்ம இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் நம்ம இப்போதைக்கு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், காலைல எந்திரிச்சதுலேருந்தே நம்ம ஒரு இப்போ நிறைய என்ன பெரிய அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கல்ச்சரை ரிச்சஸ்ட் கல்ச்சரு இந்த உலகம்னா நம்ம தான். பல்லு துளக்கிறதே எப்படி பண்ணுவாங்கன்னா குத்த வச்சு தான் கல் விளக்குவாங்க. பார்த்து அந்த காலத்து பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் குத்த வச்சு கரெக்டாக வேப்பங்குச்சி வச்சு பல் விளக்குவாங்க. அந்த மாதிரி இல்லை. அப்படி நடக்கிறதுனால என்ன விஷயம்னா அந்த உள் உறுப்புகள்லாம் வந்து அழுத்தப்பட்டு அந்த மலஜல கழிவு வெளியேற்றப்பட்டு அந்த குக்குடாசனம் நாங்கள் சொல்லுவோம். அந்த ஆசனம் அதுக்கு பேர் குக்குடாசனம். கோழி போன்ற அந்த இருக்கிற ஒரு ஆசனம். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. இதனால் நிறைய நன்மை இருக்குது. முடிஞ்சால் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆளும் வேலுன்னு பல்லுக்குருதி. இன்றைக்கி ஆளும் வேலுங்க நம்ம கிடைக்கிறது சிரமம். ஆனால் கிராமங்களில் இருக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். அப்படி கிடைக்காதவங்க ஒரு திரிபுலா சூர்ணம் ஒரு 100 கிராம் வாங்கி கொஞ்சமாக கிராம்பு ஒரு 10 கிராம் 20 ரூபா கலந்து கொஞ்சோன்னு ஒரு சோத்து போட்டு நம்ம இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிங்கனாவே தோற்பு, கசப்பு, கார்ப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். 3 சேர்ந்துச்சுன்னா ஒரு பல்பொடி ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் வந்து ஒரு திரிபுலா சூர்ணம், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சோன்னு உப்பு கலந்து போட்டோம்னா அது வந்து நம்ம நல்ல ஒரு பல்பொடியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ உள்ள நவீன மருத்துவ பல்பு இதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஒரு 54 கெமிக்கல் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம். நெக்ஸ்ட், குளிக்கிற முறை இருக்குது. குளிக்கிற முறையே வந்து என்னென்னா டெய்லியும் வந்து தலை குளிக்கிறது தான் வந்து நம்மளோட ஆக்சுவலாக ரொட்டீனில் முக்கியமானது. இதில் வந்து வெப்பத்தை நைட்டு ஃபுல்லாக வந்து முடி வழியே வந்து வெப்பம் வெளிப்படும். நைட்டு ஃபுல்லாக ஏன் காலைல எழுந்துச்சுன்னு குளிக்கணும்னா நைட்டு ஃபுல்லாக உடம்பு முடி இருக்கு இல்லைங்களா, முடி வழியே இப்போ நைட்டில் எண்ணெய் தேய்ச்சி படுக்கூடான்னு சொல்லுவாங்க பெரியவங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னென்னா நீங்கள் எண்ணெயை தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த வெப்பம் உடம்புலேருந்து வெளியே போகிற ப்ராசஸ் தடைப்பட்டுரும். அதனால் நைட்டில் எண்ணெய் தேய்க்கக்கூடாது, காலைல எழுந்துச்சுன்னு எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அப்போ என்ன நைட்டு ஃபுல்லாக அந்த வெப்பம் வெளிப்படுறப்ப காலையில் உடம்பு வந்து வெப்பமாக இருக்கும். அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டில் கையில் தண்ணி வைக்க சொல்லுவாங்க. தண்ணியில் கொண்டு கை வைக்க சொல்லுவாங்க. எதுக்காகனா அந்த குளிர்ச்சின்ற தன்மை வந்து உடம்புக்குள்ளே பாயிடுங்கிறக்காண்டி. அதுக்கப்புறமா முகம் கழுவி விட்டு அப்புறம் குளிக்கிறது வந்து தலை குளிக்கணும். எண்ணெய் குளிக்கிற முறை வந்து ஒரு பெரிய முறை. நான் ஒரு சீட்டு மாதிரி தர்றேன், நீங்கள் எல்லோரும் அதை எடுத்துக்கங்க. வீட்டுக்கு போகிறப்ப அதை நீங்கள் அதை அடாப்ட் பண்ணிக்கங்க. ஆமாம். எண்ணெய் வச்சு குளிக்கிறன்றது கிட்டத்தட்ட நான் பேசினேன்னா 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ என்னன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கும் இந்த மன உடம்புன்னு பேசினோம் இல்லைங்களா, சட்டில் உலகம், அதுக்கும் நம்ம தொடர்பை ஏற்படுத்துறது வந்து இந்த எண்ணெய் தான். நம்ம ஒரு வேப்பெண்ணெய் போட்டால் ஒரு குணம் வருது, நெய் போட்டால் ஒரு குணம் வருது, இழுப்பெண்ணெய் போட்டால் ஒரு குணம் வருதுன்னா அந்த நெய் மூலம் அந்த எண்ணெய் மூலமாக அந்த உள்ள அந்த என்ன சொல்கிறது இந்த சட்டில் கண்ணுக்கு தெரியாத உலகத்தோடு நம்ம தொடர்படுறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு இது வந்து நம்மளை இயக்குதுன்னு சொல்லி அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அதோட தொடர்பு கொடுக்கக்கூடியது எண்ணெய் தான். ஸோ அந்த எண்ணெய் நம்ம குளிக்கிறதுக்கும் நம்மளோட உடலில் உள்ள அந்த கண்ணுக்கு தெரியாத மன உடம்பை இயக்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்போ நீங்கள் மன உடம்பத்தை வந்து ஈஸியாக நம்ம வழிக்குள்ளே கொண்டு வரணும்னா செய்ய வேண்டியது ஆயில் பாத் தான். இப்போ நம்ம சொசைட்டியில் இன்றைக்கி ஆயில் பாத் இல்லாமல் போனது பெரிய உடம்பு. நம்ம ஃபிசிக்கல் பாடியை மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற இந்த பாடியை மட்டுமே பார்த்து வைத்தியம் பார்க்குறோம். ஆனால் மன உடம்புக்கான வைத்தியம் நம்ம பார்க்கல. அதனால் நிறைய வியாதிகள் வருது. எங்கே சொல்யூஷன் இருக்குன்னு நமக்கு தெரியல. இன்றைக்கி எடுத்து பார்த்தா எல்லாருக்கும் விட்டமின் டி பற்றாக்குறைன்றாங்க. விட்டமின் டி பற்றாக்குறை முக்கியமாக போன காரணம் மெயினாக வந்து ஆயில் பாத்தை விட்டாது தான். ஸோ மினிமம் வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கணும். அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறையை வந்து நான் உங்களுக்கு சீட்டாக தர்றேன். ஸோ எண்ணெய் குளியல்ன்றது பெரிய விஷயம். விட்டமின் ஏடிஇகே இந்த 3 விட்டமினும் நமக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி சொசைட்டியில் வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இந்த விட்டமின் ஏடிஇகே குறைவுனால் வரக்கூடிய வியாதி தான். ஸோ இந்த கல்லீரலில் மெயினாக கல்லீரல் பிரச்சனை இல்லை, மண்ணீரல் பிரச்சனை இல்லை, இந்த ஏடிஇகே வந்து பற்றாக்குறை வர்றது தான் சோ கால்டு இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் அந்த விட்டமின் ஏடிஇகே வந்து பாட்டில் உருவாகிறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. நெக்ஸ்ட், சாப்பிடும் உணவு முறை. இந்த உணவு வந்து இது என்னென்னா நம்ம கலாச்சாரத்தில் நிறைய உணவு முறைகள் இருக்குது. உண்றது வந்து பெரும்பாலும் என்ன சொல்லுவோம்னா ஒரு நல்ல மென்று சாப்பிட்ணுன்னு சொல்லுவோம். மென்று சாப்பிட்றோன்னா ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம். இப்போ நம்ம ஏதோ ஒரு கறியே சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டுக்கறியோ இல்லை ஒரு மாமிசமோ இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் நல்ல ஒரு பருப்போ நான் சாப்பிட்றேன்னா, ஒரு நெய்யே சாப்பிட்றேன்னா, நான் மென்று சாப்பிட்டேன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பெரியவங்க நமக்கு சாப்பிட்றப்ப இருக்கிற அந்த சுவை அரும்புகள் வழியாக மூளைக்கு சிக்னல் போயிடுமா. இந்த மாதிரி ஒரு பருப்பு ஜீரணாகாத ஒரு பருப்பு சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சிக்னல் போய் அதுக்கு ஏற்ற மாதிரி சுரப்பியை வந்து இங்கே பாட்டிலில் சுரக்க வச்சிருமா. இதுதான் இன்றைக்கி சொசைட்டியில் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்னென்ன சொல்கிறாங்கன்னா நல்ல மென்று முழுங்கிட்டு அதுக்கப்புறம் முழுங்கின பிறகு மேலேருந்து ஒரு சலைவா வெளியே வரும். அந்த சலைவா வந்து வர்றதை அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கவலை சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆகும்.
இன்றைக்கி டயபெட்டிஸ்க்கு பெரிய காரணமாக இருக்கிறது உமிழ்நீர் தான். ஸோ இந்த உமிழ்நீரும் கடவுளும் கிட்டத்தட்ட ஒன்றுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. உமிழ்நீரும் கடவுள் செய்கிற வேலையும் உமிழ்நீரும் சொல்கிற வேலை ஒன்றா. இப்போ இந்த மூளையில் இருக்கிற சுரப்பி வந்து அவ்வளோ முக்கியம். இப்போ டயபெட்டிஸை எனக்கு வேறு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் சார், நடக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற இதெல்லாம் நான் எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு எளிமையாக சொல்லுங்கள் சார். நான் இதுதான் நல்லா மென்று சாப்பிட்டோம்னா டயபெட்டிஸ் வராது. யார் ஒருத்தர் வந்து ஏன்னா டைஜஷன் இங்கே பாதி முடிச்சிடுறோம். உமிழ்நீரும் அந்த இன்சுலின் சுரப்பும் கிட்டத்தட்ட ஒன்றானது தான். நீங்கள் திடீர்னு ஒரு கடினமான உணவத்துக்கு டக்குன்னு முழுங்கிட்டிங்கன்னா அங்கே பாடிக்கு தெரியாது உள்ளே என்ன விழுந்திருக்குன்னு. டக்குன்னு அது ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு இன்சுலின் சுரப்பின்றது ஒரு லைட் அடித்த மாதிரி கொண்டு டக்குன்னு கொண்டு கண்ணில் கொண்டு லைட் அடிச்சா என்ன ஆகும், டக்குன்னு மூடிக்கும். அப்படி சென்சிட்டிவ் டக்குன்னு மூடிக்கும். சுரப்பியில் வந்து சுரக்காது. என்ன விழுந்துருக்கு அப்போ வயிறு டிம்முன்னு ஆகிடும். அப்போ நமக்கு என்னென்னா மென்று சாப்பிட்றதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இன்னும் உணவு முறை வந்து 10லேருந்து 15 நிமிஷம் மெயினாக மென்று சாப்பிட்ணும். சின்ன குழந்தைங்களுக்கு மென்று சாப்பிட்றதை தாண்டி நம்ம இந்த நிலாச்சோறுன்னு ஒன்று ஊட்டுவாங்க. இப்போ நான் காலையிலே பேசினேன் இல்லையா அவங்ககிட்ட, நிலான்றது ஒரு ஃபெமினின் நேச்சரு, அது ஒரு பெண் தன்மையை நம்ம கூட்டக்கூடியது. அதுலேருந்து ஒரு எனர்ஜி வருது, குளிர்ச்சிங்கிற எனர்ஜி வருது. அப்போ என்னென்னா அந்த காலத்தில் வந்து அந்த ஃபெமினின் எனர்ஜி, அந்த குளிர்ச்சி எனர்ஜியை உள்ளே கொடுக்குறக்காண்டி நிலா பாட்டு பாடி நிலாவோட எனர்ஜிகிட்ட காட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ கான்சியஸாக கொடுக்குறப்ப என்னென்னா நம்மளும் நிலாவும் கனெக்ட் ஆகிடுறோம். அந்த நிலாவோட எனர்ஜி வந்து சாப்பாடாக போயிருக்கு. ஸோ அந்த நிலாச்சோறுன்றது ரொம்ப முக்கியம். இன்னும் இவ்வளோ நாள் செய்யலாம் பரவாயில்ல, இனிமேல் சின்ன வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு 100 தடவை நமக்கு ஊட்டிருக்காங்கன்னா நமக்கு ஒரு 10 முறையாவது ஊட்டிடுவோம். ஆமாம், ஒரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் நிலாச்சோறு ஊட்டுறதுல அவ்வளோ விஷயம் இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு செய்யவே முடியாது. நிலா தரிசனம்னு ஒரு தரிசனமே இருக்குது. இன்றைக்கி நான் நிலா பார்க்குறதுக்கு நல்லதுன்னு போட்டிருப்பாங்க, 3ஆம் நாள் 7ஆம் நாள் 9ஆம் நாள் போட்டிருப்பாங்க. என்றைக்கெல்லாம் நிலா தரிசனம்னு நல்லா இருக்குதோ அன்றைக்கினா ஒரு 10 நிமிஷம் போய் படுத்துக்குங்க. நல்லா பௌர்ணமி அன்னைக்கு 2 கைக்கு காலை போட்டு நல்லா சட்டையெல்லாம் விரிச்சு போட்டு நல்லா படுத்துக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த நேச்சர்லாம் நமக்கு தேவைப்படுது. நேச்சர்லேருந்து கிடைக்கிற விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே கோளோட அடிமை தான். ஸோ அந்த மேல் எனர்ஜியும் ஃபீமேல் எனர்ஜியும் நமக்கு வேணும்னா 2 எனர்ஜியும் எப்படி சொல்லுவோம்னா, நம்ம சூரிய வழிபாடு செய்கிறது வந்து இப்போ ஒரு 6:30க்கு இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, சூரியனோட உதயம்னு போட்டிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 6:30ன்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி 40 நிமிஷம் நமக்கு தேவையான சத்து பூராமே ஒளி ரூபத்தில் வருதுங்கிறாங்க. ஒளி ரூபத்தில்னா நமக்கு தேவை தங்க சத்து, வெள்ளி சத்து, ஜிங்க்கு, குரோமியம், செலினியம், என்னென்ன வாட் எவர் இட் மேபி, என்னென்ன மைக்ரோநியூட்ரியன்ட் வேணுமோ அவ்வளோ மைக்ரோநியூட்ரியன்ட்டும் லைட் ரூபத்தில் வருதுங்கிறாங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி சூரியன் மறைஞ்ச பிறகு 40 நிமிஷத்துக்கு பிறகு வந்து எல்லாமே ஒளி ரூபத்தில் வருது. இல்லை ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து கான்சியஸாக கனெக்ட் ஆகிருக்கணும். அதை வந்து நினச்சி அந்த நேரத்தில் ஒரு 3 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ இருந்தால் போதும். இப்போ சூரிய வழிபாடு சந்திர வழிபாடுன்றது அவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்ல வரேன் உங்களுக்கு. ஸோ அது இப்போ உண்ணும் முறை எப்படின்றது, உண்ணும் முறை நம்ம கலாச்சாரத்தில் நிறைய உணவு முறைகள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த என்ன சொல்கிறது, இந்த ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவாங்க பார்த்துருக்கீங்களா, அது வெப்பத்தை தணிக்கிறதுக்கு தான். அது மாதிரி கிருஷ்ண தசமிக்கு பார்த்தோம்னா பழங்கள் வந்து உணவு கொடுப்பாங்க, நெய் நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரத்திலே அந்தந்த காலத்தில் எந்தெந்த செய்யணுமோ. கார்த்திகை மாதம் பார்த்தா தேடி கருணக்கிழங்கு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அப்போல்லாம் உஷ்ணம் உடம்பா அதிகமாக இருக்காக இப்படி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு உணவுமுறை இருக்குது. மொத்தத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னா, பெரியவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்களோ கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இதில் வந்து என்ன இருக்குதுன்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே சயின்ஸ் இருக்குது. அது நம்ம மாதிரி சித்தா டாக்டருக்கு நமக்கு வந்து புரியாது ஆக்சுவலாக. அதனால் நம்ம வந்து பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது ஒரு எளிமையான வழிமுறை. நெக்ஸ்ட், ஆமாம், இது வந்து எஸ்எம்எஸ். ஆக்சுவலாக என்னென்னா சுகர், மைதா ஃபால்ட், இந்த வெள்ளை கலரில் உள்ளதெல்லாம் நிறைய கெடுதின்னு இப்போ பேசுகிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, சுகர் நல்லது தான், சர்க்கரை நல்லது தான், நிறைய நன்மைகள் செய்யும், நிறைய இருக்குது. நம்ம சுகரை பராமரிக்கிற முறை வந்து மாறிப்போச்சு. இந்த சல்ஃபரில் நிறைய போட்டு செய்கிறாங்க. சல்ஃபரில் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுனால ஒயிட் சுகர் நல்லதில்லை. பனங்களுக்கு இது வந்து அசிடிக் நேச்சரில் உள்ளது ஒயிட் சுகரு, அல்கலைன் நேச்சர் உள்ளது வந்து பிஹெச் உள்ளது வந்து பனங்கல்கண்டு. அப்படி புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம பனங்கல்கண்டு இனிப்பு வரதுலாம் பனங்கல்கண்டு யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இப்போ எடுத்தோடனே ரொம்ப அல்கலைனாக இருக்கிறது பனங்கல்கண்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்து கொஞ்சம் அசிடிக்காக இருக்கிறது நாட்டு சர்க்கரை. அதுக்கு ரொம்ப மோசமானது அப்போ எதுன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சுகர் தான். ஸோ அது தவிர்த்துட்டோம்னா நிறைய வியாதிகளை தவிர்க்கலாம். இது ஒரு வகையான பாய்சன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒயிட் சுகர் வந்து கிட்டத்தட்ட பாய்சன் தான். ஏன்னா அவ்வளோ சல்ஃபர் சேருது, அவ்வளோ தூரம் அதில் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இப்போ நாட்டு சர்க்கரை சாப்பிட்லாமா சாப்பிட்னா அதுக்கு இது பெட்ரு, அவ்வளோதான். ஆனால் பனங்கல்கண்டு சாப்பிட்றது தான் நம்ம கரெக்டான ஒன்று. ஒரிஜினல் கிடச்சுன்னா நம்ம சாப்பிட்லாம். மைதா உங்களுக்கு எல்லா விதமான வியாதிகளுக்கும் ஊற்று அங்கேருந்து தான் வருது. நவீன கால கொடுத்த ஒரு மோசமான பரிசு. ஒரு என்ன சொல்கிற, மைதாவை தடை பண்ணிட்டா அவ்வளோ வியாதியில் வந்து தவிர்த்துடலாம். ஆனால் என்னென்னா மைதாவில் என்ன டேஸ்ட் போட்டாலும் கொண்டு வந்துடலாங்கிறதுக்காக உலகம் பூரா வந்து அதுக்கு ஒரு டீம் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படிலாம் வந்து மைதாவை வந்து திருப்பி உணவாக மாற்றலான்ட்டு. ஸோ மைதாவை வந்து நீங்கள் சேர்ந்த உணவுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா
மெயினாக வந்து கோதுமை கழிவு தான் மைதா. மெயினாக வந்து நமக்கு ரவை, உப்புமா அந்த மாதிரி பொருள்லாம் வந்து மைதா நிறைய சேர்ந்தது. மைதா மாவு தனியாக வருது. ஸோ மைதா சேர்ந்த உணவுகளை வந்து தவிர்க்கிறது ஆரோக்கியத்துக்கான ஒரு குறியீடுன்னு வச்சுக்கோங்க. சால்ட்டு, கடல் உப்பு தான் பெஸ்ட்டு ஆக்சுவலாக. இதில் இந்த சால்ட்டில் நிறைய ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதனால் பழைய காலத்து கல் உப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்து உப்பு நிறைய யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை, கடல் உப்பே போதுமானது தான். நெக்ஸ்ட் மில்க்கு பால் விஷமாகி ரொம்ப நாள் ஆச்சு. என்னென்னா பால் வந்து இப்போ நம்ம கிளினிக்கில் வந்து 5 வயசுக்கு கீழே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவங்களுக்கு தான் வந்து பாலை இப்போ நம்ம ஒரு சொம்பு பால் குடித்தோம்னா நமக்கு ஜீரணம் ஆகாது. குழந்தைக்கு ஒரு சொம்பு பால் கொடுங்க, ஜீரணம் ஆகிடும். அப்போ அந்த பாலை வந்து ஜீரணிக்கிற தன்மை வந்து குழந்தைகளை மட்டும்தான் இறைவன் படைச்சிருக்காரு. அப்போ அந்த பாலில் வந்து அந்த 5 வயசு வரையும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து பால் வந்து விஷம் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு. அதில் நிறைய கலக்குறாங்க. மாடு கண்டாமினேட் ஆகிடுச்சு. அதனால் பொதுவாக வந்து பால் சாப்பிடாதவங்களுக்கு, ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வியாதியோடு தான் நம்ம போயிட்டுருக்கோம். பால் நேரடியாக வியாதியை தருதானா இல்லை, ஆனால் ஏற்கனவே உள்ள வியாதியை பால் தூண்டி விடுது. அது நம்ம பார்க்குறோம். பால் சாப்பிட்டா நெஞ்சு கறிக்கிறது, இல்லை லாக்டிக் ஆசிட் நாங்கள் சொல்லுவோம். அந்த லாக்டிக் ஆசிட் ஒருத்தர் வந்து அசிடிட்டியோடு இருக்காருன்னா அந்த லாக்டிக் அசிடோசிஸ் தான் அதிகமாகிடும். அந்த பிளட்டோட பிஹெச்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிளட்டோட பிஹெச் அதிகம் பண்ணுறது வந்து அசிடிக்கில் கொண்டு போகிறது வந்து பால். நீங்கள் பாலை மட்டும் தவிர்த்துட்டிங்கன்னா போதும், பாதி வியாதி குறைஞ்சிரும். அப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் பால்ன்றது ஒரு கான்சியஸில் நம்ம மனசில் நான் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் அஞ்சரைப்பட்டி. இந்த மாதிரி வீட்டிலையே வைத்தியம் நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க பண்ணியிருக்காங்க. அது அஞ்சரைப்பட்டின்னு பேர். நிறைய அதில் வந்து இந்த சுக்கு, லவங்கப்பட்டை, ஓமம், மிளகு, இதெல்லாம் மிளகுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ஒரு 10 மிளகு 15 மிளகு போட்டு குடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபீவராக இருந்தாலும் குறைஞ்சிரும். ஆமாம். பூண்டு அதை வந்து இதில் பாலில் போட்டு வேக வச்சு சாப்பிட்லாம். தனியாகவும் பூண்டை சுட்டு சாப்பிட்லாம். உளுந்த களி எலுப்புள் சாப்பிட்லாம். ஸோ இந்த அஞ்சரைப்பட்டின்ற இந்த விஷயம்லாம் வந்து நம்மகிட்ட இருந்து மறைஞ்சிடுச்சு. ஸோ திருப்பி நம்ம வந்து எல்லாம் ரிவாம் பண்ணணும்னு சொல்கிறத விட இப்படி ஒரு பொருளை வாங்கி நம்ம மக்களுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்தணும். இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் திருப்பி வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். ஏன்னா இன்னும் எங்கள் வீட்டிலோட பெட்டி இருக்குது, அது பொருள்லாம் இல்லை. ஏன்னா அவேர்னஸ் இல்லை. அவேர்னஸ்னால் அதை பற்றின நல்ல புரிதல் இல்லை. ரொம்ப முக்கியமானது. ஜாதிக்காய் வச்சுருப்பாங்க, வசம்பு வச்சுருப்பாங்க, ஆக்சுவலாக அந்த சுக்கு மிளகு திப்பிலி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபீவர் இப்போ சுக்குக்கு மிரிஞ்சினா மருந்து இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கும் முருகனோட ஒப்பிடுவாங்க. சுக்குக்கு மிரிஞ்சினா மருந்து இல்லை, முருகனுக்கு மிஞ்சினா தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சுக்கு அவ்வளோ பெரிய வேலை செய்யும். ஸோ பாடி பெயின், உடம்பு வலியை வந்து ரொம்ப நல்லா கேட்கும். அது வந்து சுக்கு வந்து லவங்கப்பட்டை வந்து மெயினாக கொலஸ்ட்ராலை குறைக்கும். ஓமம் வந்து உடம்புல உள்ள பிஹெச்சை சரி பண்ணும். மிளகு வந்து ஒரு இம்யூன் மாடுலேஷனு, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். பூண்டு வந்து கொழுப்பை கரைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். உளுந்து வந்து பெரிய கால்சியம், எலும்பு பலப்படும். ஸோ உளுந்தங்களின்றது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு மருந்து. நெக்ஸ்ட் இந்த 2 ஒரு படம் இருக்குது. ஒன்று வந்து சோத்துக்கத்தாழை, இன்னொன்று வந்து அசோக மரம். இந்த 2 மரமும் ரொம்ப முக்கியமானது. குமரின்னு பேர். அதுக்கு பேர் வந்து குமரின்றது, அந்த குமரின்றது ஒரு ஏஜ் ஆஃப் ஒரு 13-14 வயசுலேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும். ஸோ அந்த குமரியில் நம்ம மதுரை ரீஜனில் ஒரு பழக்கம் உண்டு. யாராவது மாடு செனை பிடிக்கலன்னா டக்குன்னு சோத்துக்கத்தாலே மேலே சீவிட்டு டக்குன்னு உள்ளே போட்டுவிடுவாங்க. 1 மாதம் தான், 1 மாதத்துலேயே செனை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அதில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோனை வந்து அது நிலைப்படுத்துது. எல்லா ஹார்மோனையும் அது சரி பண்ணுது. இப்போ அந்த குமரியில் வரக்கூடிய அந்த குமரின்ற அந்த பேரே குமரி, அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த குமரி ஏஜில் வரக்கூடிய வியாதி அத்தனைக்கும் மருந்து. நாங்கள் சித்தா டாக்டரு, நாங்கள் நான் ஒரு 100 நோயாளியை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. ஃபர்டிலிட்டி வந்திருக்கவங்க ஒரு 100 நோயாளியை நான் சரி பண்ணியிருக்கேன்னா ஒரு 70 நோயாளி வந்து ஃபர்டிலிட்டி சரி பண்ணுறது இந்த குமரியாக தான் இருக்கும். அதில் செஞ்ச மருந்தை கொடுத்து தான் நாங்கள் சரி பண்ணியிருப்போம். நாங்கள் சொல்ல மாட்டோம் வெளியில் பெரும்பாலும். ஆனால் நாங்கள் சரி பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா குமரி கொடுத்து சரியானவங்க தான் வரும். குமரி லேகியன்னு ஒரு லேகியம் இருக்குது. அதாவது சோத்துக்கத்தாலேருந்து செய்கிற ஒரு லேகியம் ஒன்று இருக்குது. ஸோ அது மூலம் சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ அந்த குமரின்ற பேரே வந்து அதுக்கு இருக்குது. அந்த குமரிங்கிற பக்குவ தன்மையை வந்து நிலைப்படுத்தக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அது வந்து ஈஸ்ட்ரோஜன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொலாக்டின் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபேஸில் 3 ஃபேஸ் இருக்குது. பெண்களில் வந்து 3 ஃபேஸ் பீரியடில். அதாவது 10 நாளாக பிரித்தோம்னா மொதல் 10 நாள் வந்து ப்ரொலாக்டின் ஃபேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். 2வது 10 நாள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். 3வது 10 நாள் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இதாவது மொதல் 10 நாள் வந்து கரு முட்டை உருவாகிற ப்ராசஸ்ஸு. 2வது 10 நாள் வந்து வெப்பம் முதிர்ச்சியாகி உடையிற ப்ராசஸ். 3வது 10 நாள் வந்து ஒன்றும் கன்சீவ் ஆவாங்க, இல்லைன்னா வந்து வெளியே போயிடும், எக் வந்து பிரிஞ்சு போயிடும். இந்த 3 ஃபேஸுக்கு 3 ஹார்மோன் அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் வாத காலம், பித்த காலம், கபகாலம்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லுவோம். அவங்க வந்து ப்ரொலாக்டின் ஃபேஸு, ஈஸ்ட்ரோஜன் ஃபேஸு, ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ்ன்னு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம மூலிகையில் எல்லாமே வந்து இன்றைக்கி சயின்டிஃபிக் ஆகிடுச்சு. எல்லாமே வச்சு இப்போ யாருக்கு எது குறைவுன்னு நாங்கள் நாடியில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் கொடுப்போம். இந்த இது வந்து அசோகப்பட்டை, அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, மருதம்பட்டை, இந்த மாதிரி பட்டைகள்லாம் வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ், இந்த கருப்பை சுவரை வந்து உருவாக்குறது, குழந்தையை தக்க வைக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையை சரி பண்ணும். அது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு.
முதல் 10 நாள்லையும் 2வது 10 நாள்லையும் வரக்கூடிய பிரச்சனையை வந்து குமரி சரி பண்ணும். இந்த 3வது 10 நாளில் வரக்கூடிய பிரச்சனைகளை அந்த பட்டைகள் சரி பண்ணும். மரத்தோட நம்மகிட்ட எப்படி இப்படி தோல் இருக்குது, அது மாதிரி மரத்தில் வந்து ஸ்கின் யாருன்னு கேட்டால் பட்டை தான். ஸோ அது வந்து நாங்கள் அது ஒரு ரீசனிங் சொல்லுவோம். நம்ம ஸ்கின் மாதிரி அது தோலை நம்ம கொடுத்தது நமக்கு சரி பண்ணுது. ஸோ அது வந்து உள்ளே வந்து அந்த ஹார்மோனில் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான்கிற ஹார்மோன் இப்போ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கொடுப்பாங்க. ஒரு எண்டோமெட்ரியல் திக்னஸ் பத்தலைன்னா இப்போ அதாவது கருப்பை உட்புறச்சோறு வந்து திக்னஸ் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் ப்ரொஜெஸ்ட்ரான் கொடுப்பாங்க. அது ப்ரொஜெஸ்ட்ரானில் வேலை செய்யக்கூடிய இந்த அசோகமரப்பட்டை, அத்திப்பட்டை, ஆலம்பட்டை எல்லா பட்டைகளும் வேலை செய்யும். நெக்ஸ்ட் இது பொதுவாக வந்து இந்த ரத்த சோகை வந்து இது வந்து பெரிய ஒரு நிறைய என்ன சொல்கிறது ஒரு முக்கியமான பாட்டு. மெயினாக வந்து கருவேப்பிலை, முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி, பனவெல்லம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கும் இந்த பனவெல்லத்துக்கும் நேரடி சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பனவெல்லம் யாருக்காவது அனிமிக்காக இருக்காங்கன்னா நீங்கள் பனவெல்லத்தை எல்லா இடத்துக்கூடத்தையும் பனவெல்லத்தை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னாவே அதுவே இரும்பு கூடிடும். அது என்ன செய்யுதுன்னா அந்த பிளட்டோட பிஹெச் வந்து மாற்றுது, அல்கலைனாக மாற்றிடும். அல்கலைனாக மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் கூடிடும். அசிடிக்கில் இருக்கிறனால தான் ஹீமோகுளோபின் உற்பத்தி ஆகாது. B12 டெஃபிசிட், B12 வந்து அப்சார்ப்ஷன் ஆகாது. அதாவது ரத்தத்தில் உள்ள நுண்ணிய சத்துக்களை B12 அப்சார்ப்ஷன் தன்மை. ஃபோலிக் ஆசிட்னு ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஃபோலிக் ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து உடம்புல வந்து உருவாகாது. அந்த தன்மை வந்து இது பனவெல்லம் சாப்பிட்றப்போ அது மாறிடும். மாதுளை இதெல்லாம் வந்து நம்ம ரத்தத்தை உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமானது. கருவேப்பிலை வந்து ரொம்ப வறட்சி உண்டு பண்ணும். கருவேப்பிலை துவையல் சாப்பிட்டிங்கன்னா தெரியும், ஒரு வெண்டாய் எடுத்து வரும், ஒரு மாதிரி வறட்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் நெய், கருவேப்பிலை நீங்கள் ஜீரணி ஆகாது. கருவேப்பிலையை நீ இடித்து சாறு எடுத்தீங்கன்னா சாறு வராது. அப்போ அவ்வளோ திக்னஸாக இருக்குது. அதாவது அதில் எக்ஸ்ட்ராட்டில் அதில் சத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறனால சாறு வராது. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா எதெல்லாம் சாறு வராத மூலிகையோ அதெல்லாம் ரிச்சான ஒரு மினரல் இருக்குதுன்னு சொல்லுவோம், ரொம்ப ரிச்சாக இருக்குதுன்னு சொல்லுவோம். அப்போ என்ன செய்வோம்னா இப்போ அது ரிச்சாகிற இதை வந்து நம்ம வந்து ஜீரணம் ஆகாதனால கருவேப்பிலையை நீங்கள் கஷாயமாக தான் சாப்பிட்ணும், பெஸ்ட் அதுதான். அதை இன்னொரு வடிவத்தை மாதிரி அப்படியே நம்ம ஒரு துவையலாவோ இல்லை வேறு வடிவத்திலையோ நம்ம சாப்பிட்டோம்னா கொத்தமல்லி துவையலோ சேர்த்து சாப்பிட்டோம்னா ஜீரணம் ஆகாது. ஜீரணம் ஆகாதுன்னு சொல்ல விட ஜீரணிச்சா கூட உடம்புல போய் சாராது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ரிச்சாக உள்ள ஒரு மூலிகையெல்லாம் எடுத்து வேக வச்சு கஷாயம் ஆக்கிடணும். கஷாயம் ஆக்கிட்டு கொஞ்சோண்டு அது வறட்சி ஏற்படுத்துறதுனால கடைசியாக வடிகட்டின கஷாயத்தில் கொஞ்சோண்டு நெய் உருக்கிட்டு போட்டோம்னா போதும், சிம்பிள், அவ்வளோதான் சரியாயிடும். ஸோ அந்த கருவேப்பிலை கஷாயத்தோட நெய் உருக்கி சாப்பிடணுங்கிறது புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை கருவேப்பிலை பொடின்னு மார்க்கெட்டில் கிடைக்கிது, இந்த சோத்தில் போட்டு சரி சாப்பிட்றது. அப்படி சாதிங்கனாலும் நீங்கள் நெய் போட்டுறணும், நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ போட்டோம்னா தான் அந்த வறட்சி வந்து வராது. நெக்ஸ்ட் முருங்கைக்கீரை உங்களுக்கு தெரியும், முருங்கைக்கீரை சூப்பாகவும் சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை சமைக்கிறதே பெரிய டெக்னிக். பாதி வெந்து வேகாமல் எடுக்கணும், அப்போ தான் அதில் உள்ள நியூட்ரிஷன் வந்து உள்ளே போகும். நிறைய வெந்துட்டாலும் குழஞ்சி போயிட்டாலும் வயிற்றால போயிடும், வேகாமல் இருந்தாலும் வயிற்றால போயிடும். ஸோ வெந்து வேகாமல் இருக்கணும் உங்களுக்கு பெண்களுக்கு உங்களுக்கு தெரியும், சொல்லித்தர தேவையில்லை. ஸோ அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. அவங்க ஒவ்வொரு முறையிலையும் ஒவ்வொரு பக்கம் வச்சுருக்காங்க. ஆமாம், கரிசலாங்கண்ணி, கரப்பாங்கீரைன்னு சொல்லுவாங்க, முடிக்கு ரொம்ப நல்லது, சளியும் குறையக்கூடியது, பெரிய மருந்து. பனவெல்லம், மாதுளை பழம் ரத்தத்தை உருவாக்கக்கூடியது. மெயினாக வந்து ரத்தம் குறைஞ்சினா என்னென்ன வியாதினா உடல் பலவீனம், ஞாபகம் மறதி, படபடப்பு, ஒழுங்கற்ற மாதவிடாய், குறை மாத பிரசவம், எடை குறைவான குழந்தை இதெல்லாம் ஏற்படும். ஸோ இந்த ரத்த குறைபாடுன்றது முக்கியம். இதில் என்னென்னா இந்த ப்ரெக்னன்சியில் இந்த ஹீமோகுளோபினை வந்து உறிஞ்சிற தன்மை இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோலேருந்து 7 கிராம் இருக்கும். அவங்களுக்கு வந்து ரத்தத்தை வந்து உறிஞ்ச முடியாது, இந்த பிளட்டு தான் போட்டாகணும், அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடும். ரத்தத்தை உருவாக்காத தன்மை வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், பெரியவங்க வந்து இந்த கருவேப்பிலை ஈக்கு இருக்கு இல்லைங்களா, குச்சி இருக்கு இல்லையா, இந்த கருவேப்பிலை ஈக்கு, முருங்கை ஈக்கு, கொஞ்சோண்டு சுக்கு, ஈக்கு ஒரு 10 ஈக்கு எடுக்கணும், முருங்கை ஈக்கு ஒரு 10 ஈக்கு எடுக்கணும், கொஞ்சோண்டு சுக்கு போட்டு ஆமாம் வேக வச்சு வடிகட்டி குடிச்சோம்னா ப்ரெக்னன்சியில் வரக்கூடிய அந்த ஹீமோகுளோபின் பற்றாக்குறை வந்து சரியாயிடும். அது வந்து பெரிய மருத்துவம் ஆக்சுவலாக. ஆமாம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் பயன்படும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஹீமோகுளோபினை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இருக்காது. ஆமாம், ஹீமோகுளோபினை வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. அப்போ ஈர்க்காய் ஏன் சார் சாப்பிட்றோம்னா ஈர்க்கு தான் அடுத்து பூவுக்கு போகக்கூடிய தன்மை. ஒரு பூ பூக்குதுன்னா ரெடி டு ஈட் அப்படியில் இருக்குது. பூ போனாலும் என்ன ஆகும், திருப்பி பிஞ்சாகும், காயாகும். மரம் வந்து சமைச்சு வச்சுருக்கு ஈர்க்கில். பெரியவங்க எவ்வளோ கெட்டிக்காரங்க பாருங்க, கரெக்டாக ஈர்க்கை போட்டு கஷாயம் குடிச்சிருக்காங்க. ஈர்க்கு என்னவா மாறுது, அடுத்து பூவாக மாறும். ஈர்க்கு அடுத்து பூ தானே, பூவாக மாறுனா அடுத்து பிஞ்சாயிரும், காயாயிரும். அதில் ஒரு உயிர் இருக்குது அப்படியே. இப்போ நீ ஆலமரத்தில் ஒரு விதையில் இப்போ நீ கருவேப்பிலை எடுத்திங்கன்னா கருவேப்பிலை இல்லை ஒரு விதை ஒன்று உருவாக போகுது, கருவேப்பிலையோ இல்லை ஒரு முருங்கை விதையோ உருவாக போகுதுன்னா அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே ஒரு முன்னாடி சமைச்சு ரெடியாக இருக்குது. அப்போ நாங்கள் சயின்ஸில் உள்ள போய் பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா மினரல் ஃபார்மில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மினரல் ஃபார்மில் இருக்கிறனால ஈக்கு கஷாயம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இதில் எல்லாம் வந்து வேறு ஃபார்மில் இருக்குது. கருவேப்பிலை இலை, முருங்கை இலையிலெல்லாம் வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. இது ஜீரணாக மாட்டேங்குது. ஈர்க்காய் குடிக்கிறப்ப
டக்குன்னு அப்சார்ப் ஆகிடுது. நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம். ப்ரெக்னன்சியில் வந்து ஒரு 6 கிராம் 7 கிராம் இருக்கும், அவங்களாம் 12 கிராம் 13 கிராம் வரை வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஈக்கு கஷாயம் யாருக்காவது ஹீமோகுளோபின் கூடவே மாட்டேது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கருவேப்பிலை ஈக்கு, முருங்கை ஈக்கு, சுக்கு ஒரு அரை சுக்கு வேக வச்சு வடிகட்டினதில் கொஞ்சம் பனங்கல்கண்டு கலந்து குடித்தோம்னா நிச்சயமாக ஹீமோகுளோபின் இருக்கும். இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு பெரிய சேலஞ்ச். இன்றைக்கி சாதாரண குண்டாக இருக்கவங்களாம் ஒல்லியேறுவாங்க. நெக்ஸ்ட், இப்போ நிறைய வியாதிகள் இருக்குது. அவன் வந்து வெள்ளைப்படுதல், சினைப்பை கட்டி, சூதக வலி, பெரும்பாடு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான மருந்து வந்து சோத்துக்கத்தாழை, சதகுப்பை, வெண்பூசணி, ஆடாதோட. ஆமாம், இது வந்து இது ஒரு மாதவிடாய் காலத்தில் வந்து எள்ளுருண்டை சாப்பிட சொல்லுவோம். அடுத்த ஒரு 15 நாளைக்கு உளுந்தங்கஞ்சி சாப்பிட சொல்லுவோம். கடைசி வந்து வெந்தயக்கஞ்சி சாப்பிட சொல்லுவோம். நெக்ஸ்ட், இதுதான் இப்போ கொஞ்சம் விரிவாக பேசுவோம். 3 ஃபேஸ் சொன்னீங்க இல்லையா, 3 ஃபேஸு. அதாவது மொதல் 10 நாள், 2வது 10 நாள், 3வது 10 நாள். இந்த மொதல் 10 நாளில் வந்து நீங்கள் எள்ளுருண்டை சாப்பிட்லாம் ஒருத்தருக்கு வந்து குழந்தைங்களுக்கு. அந்த காலத்தில் குழந்தை பீவர்ட்டி அட்டன் பண்ணோடனே, ஏஜ் அட்டன் பண்ணோடனே எள்ளுருண்டை, முட்டை, நல்லெண்ணெய் அதெல்லாம் கொடுப்பாங்க ஒரு 10 நாள் 15 நாள். என்னென்னா அந்த கிரிட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். கிரிட்டுனா அந்த பெல்விக் கிரிட்டு, அதாவது அந்த கர்ப்பப்பை பகுதியை மண்டலத்தை வந்து அதாவது அவங்க தயார்படுத்துறது. ஒரு 20-30 வருஷத்துக்கு அவங்கள வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கணும் இல்லையா. இப்போ எப்படி ஜிம்முக்கு போகிறான் அது மாதிரி வந்து அவங்க வந்து தயார்படுத்துகிறாங்க. 13 வயசு 14 வயசு வந்தோடனே எள்ளுருண்டை, உளுந்தங்களி, வெந்தயக்கஞ்சி, நல்லெண்ணெய், முட்டையெல்லாம் கொடுத்து பலப்படுத்துவாங்க. டக்குன்னு ஒரு 15-20. அதுக்கு இன்றைக்கி விட்டு போச்சு, அந்த பழக்கம் விட்டு போச்சு. அது ரொம்ப ரொம்ப ஹைலி சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமானது. சொசைட்டிலேருந்து கடந்து போயிடுச்சு. ஸோ மொதல் 10 நாள் வந்து எள்ளுருண்டை சாப்பிட்ணும். 6ஆம் நாள்லேருந்து 14 வரைக்கும் 4 வரைக்கும் உளுத்தங்களி சாப்பிட்ணும். 15 வந்து 20 நாள். இது வந்து யாருக்கு ப்ளீடிங் டிசார்டர் இருக்குதோ அவங்களுக்கு சரி பண்ணிடும். யாருக்கு வந்து ப்ளீடிங், அதாவது 5 நாளைக்கு 4 நாளைக்கு மேலே போகுது சார் அப்படின்னோம்னா வெந்தயக்கஞ்சி கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். வெந்தயக்கஞ்சி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரியாயிடும். இந்த ஃபேஸில் பிரச்சனை நிறைய ப்ளீடிங் இருந்தால். இது வந்து எக்கு வந்து உருவாக மாட்டேங்குது சார், மெச்சூர் ஆகுது ஆனால் உடைய மாட்டேங்குது சார், தோல் கடினமாக இருக்குது அப்படின்னா இது சரியாயிடும். ஃபஸ்ட்டு ஃபேஸு எக்கே உருவாக மாட்டேது, எக்கே காணாம், அன்வலட்ரிம்பாங்க. அன்வலட்ரினா எக்கே உருவாகாது அந்த ஃபேஸ். இது எக்கு உருவாக தன்மை, எக்கில் வந்து வெடிக்காத தன்மை. இது வந்து ப்ளீடிங் அதிகமாக இருந்தால் இது 3 உணவுகளே கொண்டு தரலாம். இதெல்லாம் பெரியவங்க வச்சுருக்காங்க. நாங்கள் அனுபவத்தில் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் யாருக்கு எதில் பிரச்சனையோ அவங்களுக்கு நம்ம சொல்லிவிடுவோம். ஆனால் இது 3 உணவு முறையும் எதுவுமே வியாதியே இல்லாமல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ வியாதி இருக்கிறவங்க டெய்லி ஃபாலோ பண்ணோம்னா, வியாதி இல்லாதவங்க வாரத்தில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ எள்ளுருண்டை, உளுந்தங்களி, வெந்தயக்கஞ்சின்றது நம்ம மரபில் இருந்தது. நெக்ஸ்ட், ஆமாம், குழந்தைகளுக்கு பெற்ற தாய்மார்களுக்கு வந்து நிறைய சௌபாகிய சுண்டியும் காயலகன்னு ஒன்று கொடுப்போம். இப்போ சௌபாகிய சுண்டின்னு ஒரு லேகியம் இருக்குது. இடிக்காய மருந்துன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. சுக்கு இதெல்லாம் போட்டு நிறைய இடித்து கொடுப்பாங்க. அது எதுனா அது கர்ப்பப்பை வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு முக்கியமான மருந்து. யார் ஒருத்தர் இந்த இடிகாயெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து வியாதி வராது. இந்த பச்சை உடம்பை பாதுகாக்கிறன்னு ஒரு முறை இருக்குது டெலிவரிக்கு பின்னாடி. அங்கே உள்ள அழுக்க வெளியேற்றும், கர்ப்பப்பையை சுருங்க 2 ப்ராசஸ் நடக்கணும். அங்கே உள்ள அழுக்கு வெளியேறணும், கர்ப்பப்பை வந்து திருப்பி சுருங்கி பழைய நிலைக்கு அடையணும், தாய்ப்பால் சுரக்கணும். இந்த 3 நடந்தாகணும். அதாவது பிரசவமான பிறகு அழுக்கு தேங்கியிருக்க அழுக்கு வெளியேறணும், கர்ப்பப்பை பழைய நிலைக்கு வந்து சுருங்கணும், தாய்ப்பால் சுரக்கணும். இந்த 3 விஷயம் நடத்துறதுக்கு முக்கியமானது இந்த சௌபாகிய சுண்டி, அதாவது காயலகம்னு சொல்லுவாங்க, சுக்குலையும் சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் இடுகாய மருந்துன்னு யூஸ் பண்ணுறாங்க. நீ பலசர கடைக்கு போய் இடுகாய மருந்துன்னா அதில் எடுத்து அவரே போட்டு கொடுத்துருவார். இது யாரும் சொல்லித்தர தேவையில்லை. இங்கே சொசைட்டியில் இருக்குது எல்லாமே. போட்டு நல்லெண்ணெய் போட்டு இடித்து அவங்க சாப்பிடுவாங்க. இது நம்மகிட்ட விலை போயிடுச்சு, நம்ம இது பண்ணணும். இது கொடுக்குறதுனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நார்மலாக சிசேரியன் வர்ற குழந்தைங்களுக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா அது வெஜல் பார்ட் வெளியே வர்றப்போ குறிப்பிட்ட ஒரு நுண்ணுயிர் வர்றதுனால அந்த குழந்தைக்கு வந்து அது மிஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மால் சிசேரியன் பண்ணால் அந்த குழந்தைக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி குறிப்பிட்ட வியாதி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ நோயில் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்த தினமும் குழந்தைகளுக்கு உரை மாத்திரைன்னு ஒரு மாத்திரை இருக்குது. அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த அஞ்சரை பெட்டி, அதில் அந்த கடுக்காய் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, ஜாதிக்காய் கொஞ்சம் வச்சுருப்பாங்க, வசம்பு கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இதை உரைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் இல்லாதவங்க உரை மாத்திரைன்னு ஒன்று மார்க்கெட்டில் விற்கிது. உரை மாத்திரைன்னு டெய்லி உரைச்சி ஒரே ஒரு சொட்டு வச்சா போதும். இன்றைக்கி குளிப்பாட்டுற குழந்தைய சளி பிடிக்கக்கூடாது அப்படின்னா உர மாத்திரை உரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா போதும், சளி பிடிக்காது. இது உர மாத்திரைன்றது பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு வயசு 2 வயசு வரை நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது. இன்றைக்கி இருக்குது, மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம சொசைட்டியில் இன்னும் நிறைய பயன்படுத்தணும். அது உரை மாத்திரைன்றது. உரைன்னா அது உரைச்சி கொடுக்குறது. அதாவது ஒரு சொட்டு, ஒரு உரப்பு 2 உரப்புன்னு கணக்கு தான் மாறுபடும். அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண மாசிக்காய் அதெல்லாம் கலந்தது தான். ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மருந்து. இதெல்லாம் பெரியவங்க பயன்படுத்தியிருக்காங்க. பேரே உர மாத்திரை வச்சுருக்காங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் நாக்கில் தடவிடுவாங்க. சப்ளிங்குள்ளே அப்சார்ப் பண்ணாங்க, ஜிஐ ட்ராக்டுக்கே போகாது, உணவுக்குள்ளாக்கே போகாது, வாய் வழியாகவே ஜீரணாகி மேலே போயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்,
இங்கே யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு பெண் உட்காந்துருக்காங்க, முறத்தில் ஏதோ புடச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஃபோட்டோ எதுக்காக போட்டோம்னா, இந்த நடுவாகு எடுக்கிற நடுவாகு, இந்த நடுவாகு எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலாக அந்த பருவமடைஞ்ச அந்த மங்கையருக்கு வந்து நடுவாகு யார் யாருக்கு எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை ரொம்ப வராது. அந்த காலத்தில் ராஜாக்கள் வீட்டில எல்லாம் வந்து தந்தமும் தங்கத்தையும் யானை தந்தமும் வச்சு நடுவாக எடுத்திருக்காங்க. இன்றைக்கி சொசைட்டியில் வந்து இது வந்து நேரடியாக சுரப்பியை தூண்டுது. யார் ஒருத்தர் நடுவாக எடுக்கலையோ, பிறந்து எடுக்கலைன்னா நிச்சயமாக கர்ப்பப்பையில் வியாதி வரும். ஸோ இது ஒரு ப்ரிவென்ஷனை, இது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய வரும் புள்ளிகள் இருக்குது. சும்மா வைக்கலாம் அவங்க, நான் நடுக்கோடு எடுக்கலாம் சும்மாலாம் வைக்கவே இல்லை அவங்க. அதனால் இது வந்து நடுக்கோடு எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம குழந்தைகளுக்கு இதை நம்ம திருப்பி கொண்டு வரணும். இங்கே நிறைய வரும் புள்ளிகள் இருக்குது. வரும் புள்ளிகள்னால் நம்ம உயிரை இயக்கிற புள்ளிகள், ஆற்றல். நமக்கு கண்ணுக்கு தெரியாத உடம்பு சொன்னீங்களா, அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் சர்வகாலமும் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த நீ இப்படி இயக்கிறப்போ அந்த புள்ளி வந்து என்ன சொல்கிறது, ஆளப்படும். அப்போ எனர்ஜி உள்ளே ஃப்ளோ ஆகும். ஸோ இது நடுவாக எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ போட்டிருக்கோம். நடுவாக எடுக்கிறதுக்கும் இந்த பிட்யூட்ரி, ஹைப்போதலமஸ் பிட்யூட்ரின்னு நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கி வர்ற வியாதி எல்லாமே ஹைப்போதலமஸ்லையும் பிட்யூட்ரிலையும் ஏற்படுற மாறுபாடு தான். அது மாறுபாடுக்கு இந்த நடுவாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது சொசைட்டியில் சொசைட்டி கொண்டு இதெல்லாம் சயின்டிஃபிக் தான் ஆக்சுவலாக. நெக்ஸ்ட், இது எதுக்காக போட்டிருக்குன்னா, ஒருத்தங்க ரெட்டை ஜடை போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் சிலையில் வந்து ஒரு ஜடையாக இருக்குது. ஆமாம், இந்த ரெட்டை ஜடை எப்போ போடுவாங்கன்னா, இப்போ குழந்தை வந்து 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அது வரை ரெட்டை ஜடை. எதுக்காக கேட்டிங்கன்னா, இந்த 2 ஜடை போட்டிங்கன்னா அது வந்து 2 பக்கத்து ஓவரையும் ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு விதமாக வேலை செய்ய எனர்ஜி வந்து 2 போயிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம்னா இந்த சடைக்கு வந்துடுவாங்க, சென்டருக்கு வந்துடுவாங்க. இது வந்து இந்த மாதிரி சடை போடுறது வந்து யூட்ரஸை பலப்படுத்தக்கூடியது. இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட்டை சடை, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஒத்த சடை. இந்த ஒத்த சடைன்றது நேர கர்ப்பப்பையோட தொடர்புடையது. இந்த ஆற்றல் வந்து ஸ்பைனல் கார்டு வழியாக நேர கர்ப்பப்பைக்கு போகும். அதுக்கு முன்னாடி இந்த 2 பக்கத்தில் ஓவரியை மட்டும்தான் ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு எனர்ஜியாக மாறிடும், கோராக மாறிடும். ஸோ இந்த போடுறது ரொம்ப முக்கியமானது. இப்போ அதில் நிறைய மாறுபாடு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியம், அடுத்த சொசைட்டி நம்ம கொண்டு போகணும். இதெல்லாம் நம்ம வந்து ஏதோ தெரியாமல் போட்டிருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். இதிலெல்லாம் நிறைய எனர்ஜி ஃப்ளோ இருக்குது. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி ஃப்ளோஸ் வந்து இதிலெல்லாம் பின்னாடியாக இருக்குது. நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ, 20 வருஷம் கழிச்சோ, 100 வருஷம் கழிச்சோ கூட பேசலாம். அன்னைக்கு வந்து பேசலாம். இப்போ நாங்கள் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இதில் நாங்கள் இருக்கிறனால எங்களுக்கு தெரியுது. இப்போ ஒவ்வொன்றையும் நாங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்குறோம். எல்லாத்தையுமே கோத்ரூ பண்ணி பார்க்குறப்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது, புலகாங்கே அடையிற மாதிரி இருக்குது. என்ன இப்படி ஒரு விஷயத்தை இவங்க வந்து ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க, எளிமையாக சொன்னனாலே நமக்கு தெரியாமல் போயிட்டோம் அப்படின்ட்டு. அதனால் நம்ம ரிச்சால் ஹெரிட்டேஜ் நம்ம சொல்கிறதான். இப்போ குறிப்பிட்ட ஏஜில் அது தாவணி போடுறது கூட அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த சாரீ கட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு உணவு ஆடை முறை எல்லாமே நம்ம கூட தொடர்புடையது தான். ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து சொல்கிறது வெளியில் தெரிய மாதிரி மற்றதை வந்து மறைச்சும் பண்ணுறது எல்லாமே எல்லா ஆடைகளுக்கெல்லாம் பின்னாடி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். நெக்ஸ்ட், இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பல்லாங்குழி ஆடுறாங்க. ஸோ இது வந்து இந்த பிரெயினில் ரைட் பிரெயின் 2 பிரெயின், லெஃப்ட் பிரெயின் 2 இருக்குது. இந்த 2 பிரெயினுக்கு இடையில் நடுவில் ஒரு பகுதி இருக்குது, ரெண்டுமே கனெக்ட் பண்ணுற பகுதி. அதில் வந்து நெர்வை வந்து அந்த ஃபைபர் பண்ணுறது, அந்த நியூரான் ஃபயர்ம்பாங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ளோ நீங்கள் வேகமாக ஆடுறீங்களோ, அந்த பல்லாங்குழி ஆடுறவங்களாம் பார்த்தா ரொம்ப லாஜிக்கல் திங்கிங் இருக்கும் அவங்களுக்கு. நிறைய கணக்கு போடுவாங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையும் ரொம்ப பரபரப்பு இல்லாமல் செயல்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு நியூரோ ஃபயரை வந்து செயல்படுத்துதுன்னு சொல்லி டைம் ஆகிடுச்சா மேடம்? சரி அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி லாஜிக்கல் இதை வந்து நிறைய இது பண்ணுறது. ஸோ பல்லாங்குழி ஆடுறதெல்லாம் சயின்டிஃபிக்லன்னு நினைக்க வேண்டாம், அதில் எல்லாம் நிறைய ரீசனிங் இருக்குது. இதில் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிற அவங்களோட இந்த ஃபைன் ஸ்கில்ஸாக இப்போ சொல்கிற சாஃப்ட் ஸ்கில்ஸு, இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து வரும். இது என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ்னால் நம்ம வந்து எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் வந்து வந்துடும். 4 பட்டு போட்டோம்னா அதுக்கடுத்து அது வருமா அப்படின்னு ஒரு திங்க் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அங்கே நியூரோ ஃபயர் வந்து ஏற்படும் அந்த 2 பிரெயினுக்கு இடையில். எவ்வளோக்குள்ள நீங்கள் ஃபயரை ஏற்படுத்துகிறீங்களோ, இப்போ பல்லாங்குழி ஆட்டம் ப்ளஸ் நம்ம அந்த முக்கோணம் ஒன்று ஆடுவாங்க ஆடுபுலி ஆட்டம், இது எல்லாமே அந்த ஃபயரை வந்து அதிகம் பண்ணுறது தான், சிந்திக்க வைக்கிறது தான். யாராவது சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் அந்த பல்லாங்குழி ஆட்டமாக வச்சுருக்காங்க. இது ஒரு ஃபெமினின் நேச்சராக ஆடக்கூடியது, ஆக்ஷன் ஓரியன்ட் இல்லை. அது ஒரு பேஸ்கெட் பால் ஆடுற மாதிரியோ ஒரு ஃபுட்பால் ஆடுற மாதிரி ஆக்ஷன் இல்லை, இதெல்லாம் ப்ராசஸ் ஓரியன்ட். நம்ம அது ஃபெமினின் நேச்சரை வந்து அதிகம் பண்ணக்கூடியது. இது இப்போ பூ கொட்டுறது, நீங்கள் வந்து சொட்டர் இது போடுறது, இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். சொட்டர் கட்டுறது, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் ப்ராசஸ் ஓரியன்ட். அதாவது ஒன்று ஆழப்படுத்து ஒன்று செய்கிறது, அந்த ஃபெமினின் நேச்சரை வந்து அதிகம் பண்ணும். நெக்ஸ்ட், நொண்டி. இது வந்து நீங்கள் ஒரு காலில் போவாங்க, சின்ன குழந்தைங்க ஆடுறத நம்ம பார்த்துருப்போம். இதுவும் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயம் தான். இதில் வந்து மெயினாக வந்து 2 பக்கத்து உள்ள ஓவரையும் இம்பேலன்ஸு, அந்த பேலன்ஸ் அந்த ஒருத்தர் திடீர்னு வர்றாரு, வாத்தியார் அடிச்சு போடுறாரு, இந்த மாதிரி விளையாடாத குழந்தைன்னா அது தாங்காது, டாலரன்ஸ் இருக்காது.
நீ இந்த மாதிரி விளையாடுற குழந்தைன்னா அதுக்கு டாலரன்ஸ் இருக்கு. இவ்வளோ விஷயம். தாங்கு தன்மை. ஒரு காலையில் நிற்கிறாங்க இல்லையா, அப்போ என்னென்ன பேலன்ஸ் ஆகுது, இந்த பேலன்ஸ் பிரெயினில் போய் மெமரியாக பதிஞ்சிடும். இந்த இம்பேலன்ஸ் வந்து பதிஞ்சிடும். அப்போ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றப்ப இதே மாதிரி ஒன்றை வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க ஏற்கனவே இந்த விளையாட்டில். அது வந்து மெமரியாக இருக்கும். இதுதானே திட்டினார்னே வாதியார் நல்லவர் தானே, நல்லது தானே திட்டுறாங்க, பேரண்ட்ஸ் நல்லது தானே வைகிறாங்க. இதை டாலரன்ஸ் வந்து கூடும் இதில் மெயினாக வந்து. ஸோ இந்த ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் வந்து மாறி மாறி இதில் செயல்படும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம விட்டு போன ஒரு விஷயங்கள். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் சயின்டிஃபிக்காக வரும். 100 வருஷம் கழிச்சு 50 வருஷம் கழிச்சு பேசுவாங்க. அன்றைக்கி நம்ம பேசுகிறத விட நம்ம இன்றைக்கே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட் சிக்குக்கோளம். உங்களுக்கு தெரியும், இதுக்கு போடுறது கோலம் போடுறது உட்காந்து ஒரு பொசிஷனில் தான் போடுவாங்க. இதுதான் நம்ம இந்த இது இப்போ ரொம்ப உன்னிச்சு போடுவாங்க. நிறைய இடத்துல வந்து லாக் ஆயிடுவாங்க, திருப்பி போடுவாங்க. ஸோ இந்த சிக்குக்கோளம் போடுறன்றது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் ஓரியன்டான ஒரு விஷயம். இதில் வந்து பிரெயின் டெவலப் ஆகுதுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரெயினோட என்ன சொல் நியூரோ ஃபயரை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறப்ப சிக்குக்கோளம் போடுறப்ப அந்த பொசிஷனில் செய்கிறப்ப அதோட தன்மை வந்து மாறுது. இது ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு கல்ச்சரோட நம்ம வெளிப்பாடு. நம்ம வந்து நம்ம கல்ச்சர் ரிச்சானது ரொம்ப உயர்வானது அப்படின்னு சொல்கிறதுக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எந்த பண்டைய காலத்து வழிமுறையிலையும் இது சிக்குக்கோளம்லாம் இல்லை. ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதெல்லாம் வேறு இப்போ பார்த்தீங்கன்னா மாரியன் கோயிலில் வந்து நெருப்பில் போகிறாங்க இல்லைங்களா. இதை வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு $5000 $3000 வாங்கிக்கிட்டு அங்கே ஒரு ஃபயரை வந்து செயற்கையாக ஏற்படுத்தி இப்போ நடக்க வைக்கிறாங்க. அது போனோடனே கேட்டால் அதிலே நான் கடந்தடின்னு சொல்லி ஒரு வில் பவர் வருதான் இப்போ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு $3000 $5000 அமெரிக்காவில் வாங்குறாங்க. அந்த ஃபயரில் நடந்து போகிறாங்க. நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி காட்டு நாட்டு மாதிரி பண்ணுறோம்னு நம்ம இன்னொரு பக்கத்து சொல்கிறோம். இன்னொரு பக்கத்து சயின்டிஃபிக்காக அதை வந்து எவால்வ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சயின்ஸ் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. நம்மளோட கல்ச்சருக்கு பின்னாடியும் நம்மகிட்ட பின்னாடி இருக்கிற கொஞ்சம் விஷயம் நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ சிக்குக்கோளன்றது நம்ம பிரெயினில் வளப்படுத்தக்கூடியது. இதெல்லாம் நம்ம கிட்ட விட்டு போனது. நெக்ஸ்ட் தவிர்க்க வேண்டிய உணவுகள் நிறைய இருக்குது. மெயினாக மைதான உணவுகள் தான். நெக்ஸ்ட் ஆமாம், இது வந்து நிறைய சேர்க்க வேண்டிய உணவு இருக்கும். டைரியான சேர்ந்த பொருள்லாம் கொஞ்சம் விட்டுக்கணும். வெஜிடபிள் நிறைய சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துக்கணும். நட்ஸ் அண்ட் கிரைன்ஸ் சேர்த்துக்கணும். ப்ரோட்டீன் உள்ள ஒன்று சேர்த்துக்கணும். ப்ரோட்டீன்றது நம்ம வந்து முக்கியமாக பருப்பு நெய் வகைகள் அந்த மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். மெயினாக வந்து நட்ஸு அந்த மாதிரி பொருளில் வந்து நிறைய இருக்குது ப்ரோட்டீன் வந்து. ஸோ ஒரு பாதுகாப்பான ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. இப்போ பாசிப்பயிர் வந்து பாதுகாப்பான ப்ரோட்டீன். ஆமாம். நெக்ஸ்ட் ஆயில் பாத்து. இப்போ சப்போஸ் ஆயில் பாத் எடுக்கணும் சார், நீங்கள் சொல்கிறத பார்த்து ஆயில் பாத் எனக்கு பயமாக இருக்குது சார், எங்கே நான் ஆயில் போய் வாங்குறது அப்படின்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இது பெரியவங்க முறை தான். ஒரு நல்லெண்ணெய் 70 மில்லி எடுத்துக்கங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. மிளகு 10 மிளகு, ஒரே ஒரு மிளகாய் போட்டு ஒரு கிள்ளி போட்டுருங்க. 3 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. ஜீரகம் உடையிற பக்கம்னு ஒரு பக்கம் இது ஃபோட்டோ எடுத்துக்கங்க. இது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஒரு டாக்டரை வச்சு தான் டாக்டர் என்ன மாதிரி ஆள்கிட்ட போனால் நாங்கள் ஒரு 200 வாங்கிட்டு தான் கொடுப்போம் எண்ணெயை. நீ வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம். ஒரு மினிமம் வந்து ஒரு ஆயிலோட விலை வந்து 150 200 வரும். ஆமாம். இது வந்து பொதுவான காமனான மருந்து. ஆமாம். நல்லெண்ணெய் 70 மில்லி, ஒருத்தர் குளிக்கிறதுக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கு 70 மில்லி தான். ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 10 மிளகு, மிளகாய் வந்து ஒரு மிளகாய் கிள்ளி போட்டணும். 3 நிமிஷம் சிம்மில் வச்சு ஜீரகம் உடையிற பக்கத்தில் இறக்கிட்டோம்னா வடிகட்டிட்டு ஆற வச்சு உச்சிக்குள்ளேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொட்டையே இருக்கக்கூடாது. நீங்கள் 3 தடவை குளிக்கிறப்போ நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கங்கே சொட்டையாக இருக்கும். என்னென்னா எங்கெங்கெல்லாம் என்ன சத்து தேவையோ அதெல்லாம் உறிஞ்சிக்கும். இப்போ நான் சொன்னேன் விட்டமின் ஏடிக்கேன்னு உடம்புல என்ன சத்துன்னு எங்கே தேவையோ அதெல்லாம் எடுத்துக்கும். எது வழியே அந்த எண்ணெய் வழியே எடுத்துக்கும். நீங்கள் 3 தடவை குளிச்சு போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எப்போ எண்ணெய் போட்ட மாதிரியே இருக்கோ அவ்வளோதான் நிறைவடைஞ்சிச்சு. அப்புறம் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் எடுத்தால் போதும். ஸோ அந்த ஆயில் பார்த்துட்டு ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணுக்கு தெரியாதனாலேயே நம்ம நம்பாமல் இருக்கிறோம் ஆக்சுவலாக. இதுவும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுவாங்க. முதல்ல தோல் வழியாக வந்து அப்சார்ப்ஷன் இல்லைன்னு சயின்ஸ் பேசிச்சு. இப்போ தோல் வழியாக அப்சார்ப்ஷன் இருக்குது அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ மாடர்ன் சயின்ஸ் இப்போ சொல்லுது. முன்னாடி நிறைய விமர்சித்தாங்க எண்ணெய் வச்சு குளிக்கிறத நவீன மருத்துவ உலகம். இப்போ வந்து தோல் வழியாக அப்சார்ப்ஷன் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். ஸோ இன்னும் முடிச்சு நம்ம தூங்கிட்டே இருக்கக்கூடாது. இதை பழைய விஷயங்களை வந்து அடாப்ட் பண்ணணும். இது ஒரு ஆயில் பாத்துக்கான ஒரு எளிமையான வழிமுறை. எங்கிட்ட நிறைய எண்ணெய் இருக்குது. நாங்கள் கிட்ட 150 தைலம் வச்சுருக்கோம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயிலுக்கும் ஒரு வியாதிக்கும்கான இதை யூஸ் பண்ணுவோம். இது பொதுவான வழிமுறை. நெக்ஸ்ட் ஹோம் ரெமடி. நிறைய கொஞ்சம் ஏதாவது ஒரு பொது தளத்தில் பொதுமக்கள்கிட்ட பேச போகிறோம். ஏதாவது அவங்களுக்கு போனது ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னு. இப்போ டாக்டர்னால் வேறு பேசலாம், எங்களோட மருந்தை பற்றி பேசலாம், அதை எப்படி வேலை செய்யணும்னு பேசலாம். நான் வந்து பேசுகிறது ஏதாவது நீங்கள் ஒரு ஹோமுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னேன். அதுக்கு தான் அந்த ஈர்க்கு கஷாயம் சொன்னேன். அதுக்கப்புறமாக்கா இது வந்து இப்போ மாதவிடாய் வலி மாதம் வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிராம்பு இல்லை, வீட்டில் கிராம்பு கிடைக்கும் பக்கத்தில் பலசர கடையில். மேலே இருக்கிற மொட்டை மட்டும் உரிச்சு விட்டுறணும், கீழே போட்டுறணும். ஒரு 4 கிராம்பு எடுத்துக்கணும் சின்னதாக. 4 கிராம்பு, நாட்டு சக்கரை 1 சக்கரை வச்சுக்கிட்டு அந்த நாட்டு சக்கரையில் இல்லை பனங்கட்டில் உள்ளே வச்சு முழுங்கிட்டையும் வச்சுக்கோங்க. அடுத்து 10 நிமிஷத்தில் ஊசி போட்டால் கூட லேட் ஆகும். டக்குன்னு வலி குறைஞ்சிரும். இந்த மாதவிடாய் வலிக்கு இந்த ஹோம் ரெமடி ரொம்ப பெரிய மருந்து. கிராம்பு வந்து 4 கிராம்பு, சக்கரை வந்து நாட்டு சக்கரை 1 ஸ்பூனு. அப்படியே முழுங்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கும்.
அந்த குறிப்பிட்ட பகுதி வலி இருக்க பகுதியில். இது நுழைச்சி இந்த கிராம்போட எண்ணெய் சத்து இருக்கிறதுனால அது வந்து உள்ளே போய் உடனே இமீடியட்டாக வலி குறைச்சிரும். ஸோ மாதவிடாய் வலி யாராவது மாதம் சிரமப்பட்டாங்கன்னா இது ஒரு ஹோம் ரெமடி. அதாவது அந்த பூவை வந்து எடுத்து விட்டுறணும், அவ்வளோதான். மேலே இருக்கிற மொட்டை உரிச்சு விட்டுறணும். சப்போஸ் உரிச்சு கொடுத்தா தப்பு இல்லை. நாங்கள் ஆனால் சுத்தி முறைன்னு ஒரு முறை இருக்குது, எங்கள் புக்கில் போட்டிருக்கு. அதனால் பூவை வந்து எடுத்துடுவோம், குச்சியை மட்டும் தான் கொடுப்போம். 4 கிராம் போதுமானது. இது நம்ம ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிக்கிறோம். ஒருத்தர் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, உடனே ஃபோன்லேயே சொல்லிடுவோம். சொல்லுங்க, ஆனால் 10 நிமிஷம் அது குறைஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஆமாம். மருந்தாக பார்க்குறப்ப நாங்கள் வந்து மேகராஜங்கிறதுன்னு ஒரு மருந்து இருக்குது. அப்புறம் பஞ்சலாமங்களுக்குன்னு ஒரு மருந்து இருக்குது. இது ரெண்டும் வந்து நான் வேலை பார்க்குற கம்பெனியில் போடுறோம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிள் தான். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், யாருக்காவது ரொம்ப ஒரு 10 நாளாச்சு சார், 15 நாளாச்சு, 20 நாளாச்சு, 40 வயசு ஆகுது, இல்லை சின்ன குழந்தையா இருக்குது, ஒரு நீர்க்கட்டி இருக்குது, என்னென்னோ பண்ணிட்டு பார்த்துட்டாங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் வரையும் போட்டு பார்த்துட்டாங்க, ஒன்றும் கூட குறைய மாட்டேது, போடுற பைசே போட்டாச்சு, நரம்பு ஊசியை போட்டாச்சு, போகவே இல்லைன்னா ஒன்றும் இல்லை. தொடாசினி இலை ஒரு கைப்பிடி, ஜீரகம் 1 ஸ்பூனு, ஓமம் 2 ஸ்பூனு. இந்த ஓமத்தை மட்டும் நல்லா கருக வறுத்தரணும், ஜீரகத்தை அப்படியே போட்டுடணும். தொடாசினி இலையோட செடியோட பூவோட காயோட கொஞ்சம் அதில் முள் இருக்கும், கூட்டிக்கிட்டே அன்றைக்கி சுடுதண்ணி வச்சு அலசிட்டு கூட்டிக்கிட்டே நறுக்கி அப்படியே பிடிச்சபடி அள்ளி போட்டுடணும். பிடிச்சி கஷாயம் 1 நேரம் சாப்பிட்டா கூட போதும். 2 நேரம் போட்டிருக்கேன், ஆக்சுவலாக 1 நேரம் சாப்பிட்டாலே போதுமானது. உலகத்திலே ஒரே ஒரு மூலிகை தான் சுருங்கி விரியும், அதுதான் தொடாசினி. தொட்டவன் என்னாகும், சுருங்கும். அது அப்போ கை எடுத்தோன்னாகும், கொஞ்ச நேரத்தில் அதுதான் விரிஞ்சிடும். நம்ம உறுப்பில் கர்ப்பப்பை வந்து சுருங்கி தான் விரியும். இந்த சுருங்கி விரிகிற தன்மை வந்து இல்லாமல் போயிடுறது தான் ப்ளீடிங் டிசார்டர். ஸோ இந்த சுருங்கி விரிகிற தன்மையை நான் தொடாசினி வந்து ஒட்ட வைக்கிறேன். ஒத்ததுன்னு சொல்லுவோம். ஒரு நேச்சுரல் இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அந்த ஒத்தது மாதிரியே உள்ள ஆர்கனுக்கு ஃபெயிலியர் ஆகிருந்துச்சுன்னா அதை கொடுப்போம் நாங்கள். அப்போ இந்த சுருங்கி ஒரு கர்ப்பப்பை இறங்குறதுக்கு கொடுக்கலாம், யூரின் கண்ட்ரோல் ஆகாமல் போகிறதுக்கு கொடுக்கலாம், ஒரு குழந்தை இதில் பெட்லேயே போய் யூரின் கொடுக்கலாம். எதெல்லாம் சுருங்கி வருகிற தன்மையை இழந்து போகுதோ அதுக்கெல்லாம் கொடுக்கலாம். இது வெறும் தொடாசினி அப்படி பார்த்துடாம, நீங்கள் வந்து ஒரு ப்ராஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு யூரினில் வந்து சரியாக போக மாட்டேன், சுருங்கி வருகிற தன்மை இல்லைனாலும் தொடாசினி இலைன்றது இந்த நரம்பை வந்து பலப்படுத்தக்கூடியது, சுருங்கி வருகிற தன்மையை வந்து மாற்றக்கூடியது. மெயினாக வந்து நம்ம வந்து இதில் வந்து மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கில் நிறைய யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஹார்மோன்லேயே வேலை செய்யுது, ஒரு பெரிய மருந்து, அன்டோல்டு. இதெல்லாம் வெளியில் சொல்லாது. இதை மாதிரி விஷயங்களை பண்ணாலே இது நான் எப்படியா சொசைட்டிக்கு எப்படியாவது கொண்டு போயிட்டா பரவாயில்ல தோணுது. ஏன்னா அவங்களோட சயின்ஸ் வந்து ரொம்ப பெரியவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன்னா இது குறைஞ்சபட்சம் 8000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க தெரியாது, அந்த விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அவங்க ஒரு பெரிய மனசோட தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ நான் மட்டும் மறைச்சி என்ன செய்ய போகிறேன், சொசைட்டி கொண்டு போகணுன்றதை அவங்க நோக்கம் அதனால தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், வைத்தியம் பண்ணால் அன்றைக்கே ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அடுத்த தலைமுறைக்கு போகணுங்கிறத தான் அவங்க டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் எடுத்து அப்போ நாங்கள் சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். இது என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ரகசியங்கிற பேரில் மறைச்சி வச்சதுனால சமூகத்துக்கு நிறைய விஷயங்கள் போயிடுச்சு. நெக்ஸ்ட், அடுத்து ஹோம் ரெமடிஸ் ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங். இதை மருந்தாக பேசுகிறப்ப நாங்கள் பொன்னாங்கண்ணெய், ஓம குடிநீர் இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறது. ஆடதர மணப்பாகு, சந்திரகாந்தி சூரணம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா காலையில் சந்திரன் குளிர்ச்சி, அது பேரே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சந்திரகாந்தி சூரணம். சந்திரன்னா ஃபெமினைன்னு, குளிர்ச்சி, காந்தினா காந்தர் தன்மை, அதை நேச்சரை சொல்கிறாங்க மருந்தை. குளிர்வானது அவ்வளோ, சந்திரன் எவ்வளோ குளிர்ச்சியானது அவ்வளோ குளிர்ச்சியானது. மேகராஜாங்கிறது தான், இது ஒரு மேகம்னா பிளட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் சார். பிளட்டில் வர பிரச்சனை கூட சரி பண்ணக்கூடியது, போன் வேரில் வேலை செய்யக்கூடியது. இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறது மருந்து. என்கிட்ட வந்தீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்குறது. நெக்ஸ்ட், ஹோம் ரெமடிஸ் ஃபார் பிரஸ்ட் பெயின். ஆக்சுவலாக பீரியடுக்கு முன்னாடி வந்து பெயின் வரும், அது ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது. அந்த ஹார்மோனோட மாறுபாடு இருந்துச்சுன்னா இது ரொம்ப கஷ்டமானது இன்றைக்கி. இது வைத்தியம் பண்ணுறதுல இந்த பிஃபோர் பீரியட்ஸ் வந்து ஒரு செஸ்ட் பெயின் வரும், பிரஸ்ட்டில் ஒரு பெயின் வரும். நீங்கள் என்ன மருந்து வார்த்தை கொடுத்தாலும் சரியாகாது. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க, ஏன்னா மாடர்ன் நிறைய இருக்குனால. இது வந்து எமோஷனலோட கனெக்ட் ஆனது. எமோஷனலும் நம்ம மனமும் பிரஸ்ட்டில் வர்ற பெயினும் சம்மந்தப்பட்டது. எமோஷனலாக கனெக்ட் ஆனதுக்கு சுடுதண்ணி வச்சு ஒத்தர வைக்கலாம், வலி குறையும். வெத்தலையை வந்து சூடு பண்ணி மெதுவாக தப்பலம் போட்டுக்கலாம், வலி குறைஞ்சிரும். அப்படி இல்லைனா தண்ணீர் விட்டாங்கிழங்குன்னு ஒரு கிழங்கு இருக்குது மார்க்கெட்டில், அதை வந்து ஒரு பிடிச்சபடி போட்டு கஷாயம் பண்ணி குடிச்சிங்கன்னா வீட்டிலே நான் குடிச்சிங்கன்னா ஒரு 10 நாளில் குறைஞ்சிரும். இது 3 வருஷம் ஆகி சரியாகாமல் பார்த்துக்கிறேன், 10 வருஷமாக சரியாகாதவங்களுக்கு பார்த்துக்கிறேன். வெறும் இந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும். தண்ணீர் விட்டான்ங்கிற ஒரு இது வந்து வாட்டர் பேலன்ஸு, தண்ணி சத்து குறையினால வரக்கூடிய வியாதி. ஆமாம், அதனால் வந்து இது வந்து என்னென்னா எமோஷனல் தாட்டுக்கான வர்றது. உடம்புல யாரெல்லாம் வந்து அதிகமாக சிந்திக்கிறாங்களோ, ஆராய்ச்சி பண்ணுறாங்களோ, தூக்கம் நோய் இருக்காங்களோ, அவங்களாம் அந்த ப்ரொலாக்டின்னு சொல்லக்கூடிய செஸ்ட் பெயின் வந்து பிரஸ்ட் பெயின் வந்துடும். பிரஸ்ட் பெயின்றதை அந்த கருமுட்டை உருவாகிறதுக்கான மெயினான இந்த ப்ரொலாக்டின் ஃபேஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். உருவாகுது இல்லையா, எக்கு வந்து உருவாகிற தன்மைக்கும் இந்த பிரஸ்ட்டில் வர பெயினுக்கும் சம்மந்தம் இருக்குது. யாருக்கு பிரஸ்ட்டில் பெயின் இருக்கோ அவங்களுக்கு எக்கே உருவாகாது, ஆணவ லெட்டின்னு பிடிச்சிருவோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எடுத்தோடனே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எமோஷனலுக்கான மருந்து கொடுப்போம், ஒரு மனசை சாந்தப்படுத்துறதுக்கான மருந்து. அவங்ககிட்ட இருந்து விஷயங்களை வாங்கிக்கிடுவோம். எதனால் ஸ்ட்ரெஸ் வருது, பர்சனல் லைஃப்லேருந்து வருதா, வெளியிலேருந்து வருதா, பொருளாதாரத்துலேருந்து வருதா, இல்லை ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட்லேருந்து வருதா,
இல்லை வேலை பார்க்குறதுலேருந்து வருதான்னு பிடிச்சிட்டு பிடிச்சி அதுக்கப்புறமா ரெமடியாக கொடுத்து இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும், டாலரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் மருந்துகளை கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் இதே இது இப்போ நான் பேசினதெல்லாம் மருந்து. இப்போ நம்ம பேசுனது வீட்டு மருந்து, தன்னுட்டெண்ணெய், காயலகம், இந்த பேசின சௌபாகி சுண்டி மாதிரி தான், பெருங்காயச்சோன மருந்து, மகாவிலாயிலேயும் வாசி கேப்சூல்ஸு. அந்த பிரஸ்ட் பெயினுக்கு வந்து மெயினாக இது கூட கொடுக்கலாம். பெருங்காயத்தை மோரில் கொடுப்போம். இதெல்லாம் நாங்கள் மருந்தாக பயன்படுத்துறது. வாசின்னு ஒரு கேப்சூல் இருக்குது, இது மூளையில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். மகாவிலாயிலகம்ன்ற ஒரு மருந்து இருக்குது, பெருங்காயச்சோறும் ஒரு மாத்திரை இருக்குது, காயலகம்னு ஒரு மாதிரி, தன்னுட்டெண்ணெய், இதெல்லாம் மருந்து. நெக்ஸ்ட்டா இது உடம்பு வெயிட்டு ரொம்ப சாதாரண ஒரு 100 கிலோ 110 கிலோ இருப்பாங்க. இது 40 ஒரு 10 கிலோ 20 ரூபா கொடுங்க காலம் இல்லை வியாதி. நிறைய வியாதி இருக்கவங்களுக்கு கோவை இலை ஒரு கைப்பிடியும், ஜீரகம் ஒரு ஸ்பூனும், சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயமும் வேக வச்சு டெய்லி கஷாயம் குடிக்கணும். ஒரு நேரம் குடித்தா போதும். அந்த மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ஸ்ப்ளீனில் வேலை செய்யக்கூடியது, மண்ணீரலில் வேலை செய்யக்கூடியது, கல்லீரலும் மண்ணீரலும் தொடக்கூடியது, கல்லீரலையும் மண்ணீரலையும் திருப்பக்கூடியது. இது ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டாலே போதுமானது. மெட்டபாலிசம் சொல்லக்கூடிய ஜீரணிக்கிற திறனை கூட்டும். ஒரு பெரிய மருந்து, ஹோம் ரெமடி தான். இல்லைனா நீங்கள் எனக்கு இதில் பயமாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா கோவக்கீரையாக சாப்பிட்டுக்கலாம். கோவக்கீரை, கோவக்கீரை நீங்கள் கோவக்காயும் கோவக்கீரையும் நிறைய சாப்பிட்டிங்கன்னா ஒபிசிட்டி வேகமாக குறைஞ்சிரும். ஒரு பெரிய மருந்து. நாங்கள் வேறு ஸ்ப்ளீன் ஃபெயிலியரில் யூஸ் பண்ணுறோம். ஸ்ப்ளீன் ஃபெயிலியர் தான் அசைட்டின்னு சொல்லக்கூடிய பெருவயிறாக வருவாங்க, நல்லா இவ்வளோ பெருசாக வருவாங்க. அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இதுதான் கொடுப்போம். சப்போஸ் அதில் ரிவர்ஸ் ஆகலைன்னா கேன்சர்னு நாங்கள் சொல்லிடுவோம். ஸோ அந்தளவுக்கு இது பெரிய மருந்து. நெக்ஸ்ட் இது நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மருந்து நாங்கள் கொடுக்குறது. நாங்கள் எங்கள்கிட்ட ஒபிசிட்டி வந்தாங்கன்னா சிக்கஞ்சர் எலிக்சரு, லிப்போசால்னு ஒரு மாத்திரை, அப்புறம் MK ப்ளஸ்னு ஒரு மாத்திரை, மஞ்சள் நோய் கலட் அப்படின்னு சொல்கிறது, கெசாயின்னு ஒரு மோஷன் போகிற மருந்து. இதெல்லாம் நாங்கள் மருந்தாக இதில் வெயிட்டு கூடவங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மருந்து, ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து. நெக்ஸ்ட் வீட்டிலேயே நீங்கள் குடிக்கிற மாதிரி ஒரு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது, ஒரு ஃபைப்ராய்டு இருக்குது, கர்ப்பப்பையில் எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, ஏதாவது ஒன்று வீட்டு ஹோம் ரெமடி சொல்லுங்கன்னா கல்யாண முறைகள் என்னன்னு ஒரு இலை இருக்குது. தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. சூடு கொட்டை தெரியுமா? அப்படி குழந்தைல சூடு இப்படி சுட வைப்போம், அதுதான் சூடு கொட்டைன்றது தான் கல்யாண முருங்கை. அந்த இலை அவ்வளோ ஹார்மோனில் அவ்வளோ வேலை செய்யும். தைராய்டில் நிறைய வேலை செய்யக்கூடியது, கர்ப்பப்பையில் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்யும். பெரிய ஒரு மருந்து, அன்டோல்டு, இதெல்லாம் வெளியில் சொல்லாது. கல்யாண முருங்கை ஒரு 10 இலை, ஒரு லவங்கப்பட்டை 1, கிராம்பு 4, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், வேக வச்சு வடிகட்டின கஷாயத்தில் பனங்கள் கலந்து சாப்பிட்டோம்னா தீராத வியாதியெல்லாம் தீரும். எதெல்லாம் கல்யாணன்ற பேர் வருதோ அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா தீராத வியாதியை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம்னு வர்றது ஒரு 5-6 மூலிகை வரும். கல்யாணம், முருங்கை, ஒரு அரிசியோட ஒரு அரிசி வரும், மாப்பிள்ளை சம்பா, இதுக்கெல்லாம் இப்போ காரணம் இருக்குது. இதெல்லாம் ஃபர்டிலிட்டியில் யூஸ் பண்ணுற பேர். அந்த அந்த ரிசனான்னு சொல்லுவான். அதுக்கான கரெக்டாக அவங்க ஒரு பேரை வைக்கிறாங்கன்னா சும்மா வைக்க மாட்டாங்க. அதில் வர்ற பிரச்சனைக்கு அவங்களுக்கு, கல்யாணமான பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை பிரச்சனைக்கு இப்போ ஒரு பெரிய மருந்து. மெயினாக தைராய்டு உள்ள நோய்களுக்கும், அதிக ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கும், குறிப்பாக ஃபைப்ராய்டு உள்ளவங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய கல்யாண கஷாயம், லவங்கப்பட்ட, கிராம்பு, சீரகம், சோம்பு, இதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். யாருக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ பாதுகாப்பான மருந்து தான் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேருக்கு சொல்லியிருப்போம். நன்மை அடைஞ்சவங்க தான் கூட இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைப்ராய்டு, அது 2 பேசினோம். 2வது 10 நாளில் யூஸ் பண்ணக்கூடிய உளுந்தக்களையும், இது 3வது 10 நாளில் பேசக்கூடிய வெந்தயக்களையும் சாப்பிட்டோம்னா ரெண்டுமே ஃபைப்ராய்டுக்கு ரொம்ப பெரிய மருந்து. உணவுலேருந்து நம்ம கொண்டு போகிறது. நெக்ஸ்ட் PCOS இன்றைக்கி பெரும் பிரச்சனை இது. ஆமாம், வாழைப்பூ கஷாயம், மாதுளை ஓடு கஷாயம், இதெல்லாம் ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம், ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சொல்லுவோம். ஈஸ்ட்ரோஜன் தான் அந்த 2வது 10 நாளில் உள்ளது. மூலிகையில் எதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. நீங்கள் ஒரு நவீன மருத்துவத்தை போனீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் சேர்ந்த மருந்து தான் கொடுப்பாங்க. 21 டேஸ் கொடுப்பாங்க, 15 நாள் கொடுப்பாங்க, எஸ்டடாயல்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் உள்ள அந்த வாழைப்பூவில் இருக்குது, மாதுளை ஓடில் இருக்குது, மாதுளை பழத்தில் இருக்குது, ஃப்ளாக்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த சீடில் இருக்குது. ஆமாம், இது 3 நாளும் ஈஸ்ட்ரோஜன் உள்ள ஒரு 4 கஷாயம். இதை நம்ம வீட்டில் பயன்படுத்தலாம். இதெல்லாம் வாழைப்பூ நிறைய சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பப்பையை தோற்பது. கர்ப்பப்பை பலப்படுத்தணும்னா நம்ம வாழைப்பூ நிறைய சாப்பிட சொல்லணும், மாதுளம்பழம் நிறைய சாப்பிட சொல்லணும், பழத்தை தூக்கி போட்டு ஓட தூக்கி போடக்கூடாது, மாதுளை ஓட கஷாயம் வச்சு குடிக்கணும். இதெல்லாம் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியது, இந்த பெரிய மருந்து. நெக்ஸ்ட் நரம்பு பலவீனம் மேலுக்கு நிறைய செக்ஸுவல் டிசைர் இல்லாமல் இருக்கும். அதாவது இது ஹார்மோன் இன்பேலன்ஸ். யாருக்கு ஒருத்தருக்கு சுரப்பியில் சரியாக சுரக்கலையோ அவங்களுக்கு செக்ஸுவல் டிசைர் இருக்காது. செக்ஸுவல் டிசைர்ன்றது கடைசியான தாட்டு. பெண்களுக்கு செக்ஸுவல் டிசைர் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய மருந்து. இது பொதுவாக நான் நரம்பு பலவீனம் உற்சாகம் போட்டுக்கிறேன். ஆனால் நான் இது நம்ம யூஸ் பண்ணுறது யாருக்கு ஃபீமேலுக்கு செக்ஸுவல் டிசைர் இல்லையோ அவங்களுக்கு கொடுப்போம். சிட்ராமுட்டின்னு வேறுனு ஒரு வேர் இருக்குது. இது ஹோம் ரெமடி. பால் 1 டம்ளர், தண்ணி 2 டம்ளர் போட்டு கஷாயம், இது ஒரு கைப்பிடி, பால் 1 டம்ளர், தண்ணி 1 டம்ளர். இந்த தண்ணி பூரா இந்த 3ஐயும் போட்டு நீர் ஃபுல்லாக வற்றிடணும். பாலும் அந்த வேரும் கலந்துருக்க மாதிரி
இந்த 2 டம்ளர் தண்ணி ஊற்றுற 2 டம்ளர் தண்ணியும் கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு பாலை மட்டும் எடுத்து வடிகட்டி வெறும் பாலை மட்டும் குடிச்சுக்கணும். இது ஒரு பெரிய மருந்து. இது இன்றைக்கி சொசைட்டி தேவையாக இருக்குது. பெண்கள் சொல்கிறதில்ல. இது வந்து நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. எந்தூஸ்ன்னு சொல்லுவோம். எந்தூஸ்னால் வேலை பார்க்குற உணர்வு, டிசைர் ஆஃப் லைஃப்னு சொல்லுவோம். இது கொடுத்தோம்னா வந்து நமக்கு வரும். ஒரு இதுவும் பேசப்படாத ஒரு மருந்து. இதை கற்றுக்கிறதுக்கெல்லாம் எனக்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் ஆகிடுச்சு. இது இந்த இடத்துல வேலை செய்யுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஹோம் ரெமடியாக கொடுத்துருக்கோம். யார் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், இது பொதுவாக ஹோம் ரெமடிஸு ஆயில் பாத் சொன்னோம். நான் கொடுக்குற மருந்து நொச்சி தைலம், கீழாநிலை தைலம். நெக்ஸ்ட், இது நான் கிளினிக்கில் யூஸ் பண்ணுற ஒரு முறை, முழுதேக எண்ணெய் குளியல் முறை. இது வந்து நான் கொடுத்துட்றேன் இங்கே ஆக்சுவலாக. இது யாராவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கங்க அப்படியே எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து சொசைட்டிக்கு எப்படியாவது போய் சேர்ந்துருன்னு நினைக்கிறோம். 4 வந்து 9 மணிக்கு குளிக்கணும். ஆண்கள் புதன் சனிக்கிழமை குளிக்கணும். பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை குளிக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஆண்களோட நேச்சரும் ஃபெமினின் நேச்சரும். அந்த கிழமையில் வந்து செவ்வாய் வெளியில் ஃபெமினின் நேச்சர் இருக்குது. ஏன்னா இதுக்கு 2 என்ன வித்தியாசம்னா, அவங்களுக்கு கர்ப்பப்பையோட வாய் வந்து மேல் நோக்கி இருக்கும், நமக்கு வந்து ஆண்களுக்கு டவுனோட இருக்கும். அதுதான் அந்த வித்தியாசம். அந்த கிழமை தலைமுதல் கலவரி தேய்க்கணும், 40 நிமிஷம் ஊற வைக்கணும், வெந்நீரில் சேர்க்க வச்சு குளிச்சுக்கணும், பகலில் தூங்கக்கூடாது, அதுக்கு நெடும் பயணம் கடின உழைப்பு கூடாது, அசைவம் மோர் தயிர் இலைகள் குளிர்பானம் குடிக்கக்கூடாது, கட்டாயம் சுடுதண்ணில் தான் குளிக்கணும். ஆமாம், வெந்நீரில் தான் குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளித்தா ஆயில் பாத் எஃபெக்ட் இருக்காது. அன்றைக்கி பகலில் தூங்கக்கூடாது. மெயினாக வந்து பகலில் தூங்கணும்னா ஆயில் பாத்தோட எஃபெக்ட் போயிடும். அதாவது ஒரு பாடி வந்து ஒரு வெப்பத்தில் இயங்கிட்டு இருக்கோம், ஒரு ஃபிசியாலஜியில் ஒரு கெமிக்கல் சுரந்துட்டு இருக்கோம். ஒரு தீராவி வியாதியை சேர்க்குறப்ப இன்னொரு கோர் டெம்பரேச்சரை மாத்திரம்னு சொல்லுவோம். இந்த ஒரு வெப்பத்துலேருந்து பாடி இன்னொரு வெப்பத்தில் மாத்திரக்கு தான். இப்போ நாங்கள் இப்போ ஃபெர்டிலிட்டிக்கெலாம் வைத்தியம் பார்க்குறப்போ 3 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவோம். தேய்ச்சாங்கனாவே முகம்லாம் அப்படியே பளபளன்னு ஆகிடும். இப்போ குளோட்டு தாயின்னு ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி குழந்தைங்க பெண்களுக்கு பார்த்தோம்னா அப்படியே கிளார் அடித்து வந்துடுவாங்க. என்னென்னா கரெக்டான ஆயில் போட்டிருக்கேன்னா தெரிஞ்சு போய்டும். தலன்னு இருக்கும் பேஸ் இருக்குனாவே நம்ம ஹார்மோன் சுரப்பி வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால் ஆயில் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், இந்த புறந்தா உணவு சொல்லுவோம். இது இங்கே போட்டோ எடுத்துக்கங்க. ஏன்னா வேர்க்கடலை, வாழைப்பழம், கொய்யா, தயிர், காஃபி, பன்னீர், மைதா, காளான், தோசை, கோழி, முட்டை, நண்டு, இறால், கருவாடு, அகத்திக்கீரை, பாகக்காய், எலுமிச்சம்பழம். இது ஒவ்வொன்றுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நீங்கள் வந்து தனியாக தான் சாப்பிடக்கூடாது. நீங்கள் இந்த இஞ்சி சாரோ இல்லை தேனோ கலந்து சாப்பிட்டுக்கலாம். பாகக்காய் பொதுவான பற்றி அகத்திக்கீரை பாகக்காய், கருவாடு உப்புல விளையினால வேண்டான்றோம். இறால் வந்து ஹை ப்ரோட்டீனால் வேண்டாங்கிறோம். நண்டுன்றது அதுவும் ஹை ப்ரோட்டீன். கோழி முட்டை, இது கோழி வந்து நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கலாம். இந்த லக்கான் கோழி தான் சாப்பிடாது. முட்டையும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்டுக்கலாம். தோசை கூடவே கூடாது. தோசையில் வந்து உப்பு தான் அதிகமாக இருக்கும். ஆவியில் வேகாமல் கல்லில் வேகிறனால நிறைய உப்பு தோசையில் உள்ள எண்ணெய் சத்து பூரா ஆவியாகி உப்பு மட்டும் தான் நிற்கும். ஸோ தோசை பிரச்சனை இல்லை, தோசை மாவு பிரச்சனை இல்லை, தோசையோட வடிவம் தான் பிரச்சனை. அந்த கல்லில் போட்டு எடுக்கிறனால. அப்போ கல்லில் போட்டு எடுக்கிறது எல்லாமே வந்து உப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி சொசைட்டியில் வந்து உப்புகள் அதிகமாக இருக்கலாம், வர வியாதி தான் அதிகமாக இருக்குது. ஆனால் தோசை நம்ம தவிர்க்க சொல்கிறோம். தவிர்க்கவே முடியலன்னா 15 நாளைக்கு ஒரு தோசை சாப்பிட்டுக்குங்க. பிள்ளைகளை நம்ம சாப்பிடவே முடியலன்னா மாதத்துக்கு ஒரு கூட்டி போய் நல்ல பெரிய ஹோட்டலாக பார்த்து வாங்கி கொடுத்துக்குங்க. அப்படி ஆசைகள் தீர்த்துங்க. பட் தோசையை கட்டுப்படுத்துறதுன்றது இன்றைக்கி சொசைட்டியில் முடியாத விஷயம். எப்படியாவது தோசையை தவிர்த்துனா, ஒருவேளை தோசையை தவிர்க்க முடியலன்னா நிறைய சாம்பாரை போட்டு இன்னொரு வடிவத்தை மாற்றிடுங்க. அதோட வறட்சித்தன்மையை போய்க்கிருங்க. இல்லைனா உள்ளே நிறைய வெஜிடபிள் போட்டு கொடுத்துக்குங்க. மைதா சொன்னதான். தயிர், காஃபி, பன்னீர், பால் சாப்பிட மோர் சாப்பிட சொன்னோம். காஃபியும் பன்னீரும் பிரச்சனை இல்லை. காஃபியில் சேர்ற பால் தான் பிரச்சனை. பன்னீர் வந்து பால் திரிஞ்சு போய் கெட்டு போகிறதான் பன்னீர், அதனால் வேண்டான்றோம். கொய்தல் கூடாது கொய்யா. ஸோ பறவைகள் சாப்பிட்றதுக்கான தமிழர்கள் வந்து அதை படைச்சிருக்காங்க. ஹை மெட்டபாலிசம். இது வந்து நீ கொய்யா வந்து ஒரு வருஷத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சக்கரை வருதுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கொய்யா வந்து நீட் மோர் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் நிறைய ஜீரணிக்கிற திறன் தேவைப்படுது. இப்போ என்கிட்ட ஒரு திறன் வந்து 100ங்கிற அளவில் இருக்குதுன்னா ஜீரணிக்கிற திறன், நான் கொய்யா சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 மாறிடும். அப்போ அதிகமாக ரிச்சாக உள்ள ஃபுட்டுலாம் நிறைய சாப்பிட வேண்டாம்னு சொல்லி அதனால தான் அவங்க கொய்தல் கூடாதுன்னு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம சொல்கிறோம். வாழைப்பழம் அது வந்து மந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது, அதனால் வேண்டான்றோம். பட் ஏலக்கி சாப்பிட்டுக்கலாம், சிறுமலை வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கடலை நீங்கள் உழைச்சிங்கன்னா வேர்க்கடலை சாப்பிட்டுக்குங்க. உழைக்கல சார், நான் ஆஃபீஸ் தான் வேலை பார்க்குறேன், சத்தியமாக சாப்பிடாதீங்க. ஏன்னா திறன் இல்லை. பெரியவங்க சாப்பிட்டாங்கன்னா திறன் இருந்துச்சு, அதனால் சாப்பிட்டோம். வேர்க்கடலை விஷயம் இல்லை. வேர்க்கடலை ஏற்றுக்கிற தன்மை நமக்கு இல்லை. ஏற்கனவே ஒரு வியாதியோடு நம்ம இருக்கிறோம்னா அதை தூண்டி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸாக இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை இருக்கிறேன் சார், 1 மணி நேரம் நான் நடக்கிறேன் சார், மகராசனா சாப்பிட்டுங்க, தப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் பொதுவாக வந்து ட்ரிகரிங் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். வியாதியில் தூண்டி விடுற உணவுகள். இதெல்லாம் நிறைய அன்ட்ரிகர்ட் ஃபுட்ஸ். அதாவது இதெல்லாம் சேர்க்க வேண்டிய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இதில் நாங்கள் மோர் சொல்லுவோம், காய்கறி சொல்லுவோம், பழங்கள் சொல்லுவோம். இதில் எழுதி கொடுப்போம் தனியாக. ஸோ இது ஒரு முக்கியமானது. நெக்ஸ்ட், gratitude to all Siddha holy feasts, அககுரு பாரம்பரியம் அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ். தேங்க்யூ ஆல். எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.